Very good evening all. Welcome to Anna Administrative Staff College AMTN Presence Group 4 உடைய மிஷன் I am possible தான் இருக்கும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா போன கிளாஸ் உடைய கண்டினியூஷன் தான் பார்க்க போறோம். லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்திருந்தோம்? 11th கிளாஸ் விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். ரேஷியோ ப்ரொபோர்ஷன் அதான் பார்த்திருந்தோம். அதோட கண்டினியூஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஏஜஸ் மிக்சர் வயது கணக்குகள் கலவை அந்த கணக்கு எல்லாமே வந்து இதுல தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ போன கிளாஸ்ல என்ன பார்த்திருந்தோம்? லாஸ்ட்ல டிவிஷன் மெத்தட்னு பார்த்திருந்தோம். ஸோ அதை தான் கொண்டு வந்து நம்ம ஏஜஸ்ல வந்து அப்ளை பண்ணி நம்ம எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். நிறைய பேர் என்ன கேட்குறீங்க அப்படின்னா எனக்கு மேக்ஸ் சுத்தமாகவே வரல, எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் பார்த்துருந்தேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு கிளாஸை கவனிங்க. ஸோ கிளாஸை கவனிச்சுட்டு இந்த கொஷினை ஃபஸ்ட்டு கிளாஸ் எடுக்கிறப்ப நம்ம ஒரு கொஷின் கொடுத்துருந்தால அந்த கொஷினே திரும்ப நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் எங்கேயாவது ஸ்ட்ரக் ஆவீங்க, ஏதாவது ஒரு ஸ்டெப்பில் மிஸ் ஆகும், திரும்ப வீடியோக்கு வாங்க. திரும்ப எதனால அந்த ஸ்டெப்பு போடுறோம், நம்ம யோசிச்ச மாதிரி ஏன் யோசிக்க கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு இந்த கொஷின் பேப்பர், அதாவது இப்போ நம்ம எடுத்த கிளாஸையே ஒரு டைம் தெளிவாக சால்வ் பண்ணுங்க. அடுத்த ரெண்டாவது டைம் பண்றப்போ அதே தப்பு பண்ணாம திரும்ப சால்வ் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ என்ன ஆவீங்க அப்படின்னா அந்த டாபிக்ல நீங்க எக்ஸ்பர்ட் ஆயிடுவீங்க. ஸோ எப்படி டிஃப்ரெண்ட் டைப்பை பிரிக்கிறது, எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றது ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா புதுசா ஹோம்ஒர்க் சம் நம்ம கொடுத்துருப்போம் இல்லையா, ஹோம்ஒர்க் சம்க்கு நீங்க ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட் நம்ம குரூப் 1க்கு தனியா வீடியோ போட்டிருக்கோம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அதுல இதே டாபிக்ல இருக்கிற கொஸ்டினை இதே டைப் இருக்கிறத நம்ம இதே ஃபார்முலா யூஸ் பண்ணி, அதாவது இங்க எப்படி அப்ளை பண்ணுமோ அதே மாதிரி புதுசா ஒரு சம்முக்கும் நம்மளால அப்ளை பண்ண முடியுதா அப்படின்றத ட்ரை பண்ணி பாருங்க. இன்கேஸ் அப்ளை பண்ண முடியல அப்படின்னா அந்த வீடியோவை திரும்ப போய் பாருங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் இந்த கிளாஸ் கவனிங்க, இதே கொஸ்டினை திரும்ப 2 டைம் சால்வ் பண்ணுங்க. அப்புறம் ஹோம்ஒர்க் ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் அடிஷனல் கொஸ்டின்ஸை நீங்க மிஷன் 100ல இருந்து எடுத்து அதை ட்ரை பண்ணுங்க. அதை ட்ரை பண்றப்போ உங்களுக்கு என்ன பேரியர் வருது, என்ன தடை வருது, என்ன எங்க ஸ்ட்ரக் ஆகிறீங்கன்னு அனலைஸ் பண்ணிட்டு திரும்ப அந்த வீடியோல என்ன மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு திரும்ப வாங்க. சரிங்களா? இதுதான் ஒரே வழி. நீங்க செம்ம பேனா எடுத்து கிவன் டேட்டாவை நீங்களா எழுதாத வரைக்கும் உங்களால கான்ஃபிடென்ட்டா அப்ரோச் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ அதனால தெளிவா நீங்க ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல உட்காரப்போ பென்னு பேப்பரோட உட்காருங்க. ஸோ கன்ஃபியூஸ்டா இருக்கீங்க அப்படின்னா எடுத்த கிளாஸ் சம்மையே ஒரு 2-3 டைம் போட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்து அதே மாதிரி சம் பார்க்குறப்போ திரும்ப பயம் இல்லாம நம்மளால போட முடியும். சரிங்களா? இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின்குள்ள இருந்து நம்ம ஸ்ட்ரைட்டா போட்டுடலாம். ஏன்னா நம்ம இதனுடைய பேசிக்ஸ் ஏற்கனவே பார்த்துட்டோம். அதனால ஸ்ட்ரைட்டா கொஸ்டின்குள்ள இருந்தே போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. ரீனா மற்றும் உஷாவின் தற்போதைய வயதுகள் முறையே 24 வருடங்கள் மற்றும் 36 வருடங்கள் அப்படின்ட்டாங்க. ரீனான்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்கள ஆறுன்னு எடுத்துக்கிறேன். சரியா? உஷான்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்கள யூன்னு எடுத்துக்கிறேன். எல்லா எழுத்துடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் அதான் எடுத்துருக்கேன், பேருடைய ஃபர்ஸ்ட் லெட்டர். தற்போதைய வயது என்ன சொல்லிட்டாங்க? 24, 36 அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிரசன்ட் ஏஜ். ஓகேங்களா? எனில் 8 ஆண்டுகளுக்கு முன்பு உஷா மற்றும் ரீனாவின் வயது விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது பிரசன்ட் ஏஜ்னு சொல்லிட்டாங்களா? ஸோ 8 ஆண்டுகளுக்கு முன்பு, 8 வருஷத்துக்கு முன்பு என்ன கேட்டிருக்காங்க? உஷா மற்றும் ரீனாவின் வயது விகிதம் கேட்டிருக்காங்க. சரியா? இங்க கொடுத்த வயது விகிதம் என்னது? ரீனா மற்றும் உஷா விகிதம் கொடுக்கல, ஏஜ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஆனா கேட்டதுல உஷா இஸ்டு ரீனா அப்படின்றத வந்து நம்ம எழுதணும். இப்ப 8 வருஷத்துக்கு முன்னாடி வயசு எத்தனைன்னு தெரியணும் இல்லையா? ரீனாக்கு 8 வருஷத்துக்கு முன்னாடி என்ன வயசா இருந்திருக்கும்? இங்க 16. இவங்களுக்கு 8 வருஷத்துக்கு முன்னாடி என்ன வயசு? 28. ஒன்னும் பண்ணல, இதுல இருந்து 8 மைனஸ் பண்ணிருக்கோம். இதுதான் 8 வருஷத்துக்கு முன்னாடி ரீனாக்கும் உஷாவுடைய வயசு. இவங்களுடைய ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. எந்த ரேஷியோ கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. உஷா இஸ்டு ரீனா கேட்டிருக்காங்க. உஷாவுடைய வயசு என்னது? 28. ரீனாவுடைய வயசு என்னது? 16. இது ரெண்டு எந்த வாய்ப்பாடுல அடிக்கலாம்? 4 வாய்ப்பாடுல அடிக்கலாமா? ஸோ 7:4. இதுதான் ரேஷியோ. எந்த ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க? 7:4 ஆப்ஷன் ஏ. நம்ம கன்ஃபியூஸ் பண்றதுக்காகவே இங்க பாருங்க 4:7ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? இங்க ஃபர்ஸ்ட் ரீனா உஷா இதை கொடுத்துட்டாங்க, இதுல இருந்து ஸ்ட்ரைட்டா மைனஸ் பண்ணி இதை டிவைட் பண்ணி 4:7ன்னு போடுவோம். போடக்கூடாது. நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தோம்? விகிதத்துல இந்த உறுப்புகளை மாற்றக்கூடாது, இந்த ஆர்டரை சேஞ்ச் பண்ணா தப்பாயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான். ரொம்ப சிம்பிளான சம் தானே. இது நமக்கு ரீசெண்டா குரூப் 4ல கேட்ட கொஸ்டின் தான். இந்த மாதிரி பிளஸ் டிவிஷன் மெத்தட் அப்ளை பண்ற மாதிரி இந்த சம்ஸ் தான் வந்து ஏஜஸ்ல மேக்சிமம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஏ மற்றும் பிவின் தற்போதைய வயது விகிதம் 5:4. பிரசன்ட் ஏஜ் அதுதான் நான் பீன்னு எழுதிக்கிறேன். ஏ மற்றும் பி அவங்களுடைய தற்போதைய வயது விகிதம் 5:4. இதுதான் ஒரு பாதியில கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 5 ஆண்டுகளுக்கு பிறகு அப்படின்னாங்க. இது பிரசன்ட், அதாவது இப்ப ஏஜா 5 ஆண்டுகளுக்கு பிறகு, 5 வருஷத்துக்கு பிறகு என்ன ஆகுது? ஏ மற்றும் பியின் வயது விகிதம் 6:5 ஆகுது. ஏ மற்றும் பியின் வயது விகிதம் என்ன ஆகுது? 6:5 ஆகுது. எனில் இருவரின் தற்போதைய வயதின் கூடுதல் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க.
இந்த பிரசன்ட் ஏஜ் இருக்குல்ல ஏவும் பியும் அதோடைய கூடுதல் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? சோ இப்ப நம்ம ரேஷியோவை ஏஜா மாத்தோம்னா என்ன பண்ணுவோம்? இங்க காமனா ஒரு நம்பரால மல்டிப்ளை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோமா? அப்போ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? 5x plus 4x என்னன்றதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு இங்க ஒரு விகிதம் ரேஷியோ இருக்கு, இங்க ஒரு ரேஷியோ இருக்கு. இந்த மாதிரி ரெண்டு ரேஷியோ வந்துட்டால் நம்ம என்ன பண்ணலாம்? டிவிஷன் மெத்தட் அப்ளை பண்ணலாம். இங்க ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? 5x இருக்கா? இந்த 5xல இருந்து 5 வருஷத்துக்கு அப்புறம் சோ பிளஸ் 5 டிவைடட் பை அடுத்து என்ன இருக்கு? 4x. இந்த 4x பிளஸ் அவங்களுக்கும் 5 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகுது? புது ரேஷியோ ஃபார்ம் ஆகுது. அந்த புது ரேஷியோ தான் என்னது? 6:5. சோ 6/5 அவ்வளவுதான். இது நம்ம டிவிஷன் மெத்தட் ஃபார்மேட் மாதிரியே வந்துருச்சா? இங்க எக்ஸ் பக்கத்துல ஒரு நம்பர் பிளஸ் இங்கேயும் அதே நம்பர், இங்கேயும் அதே நம்பர். ஓகேவா? சோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஷார்ட்கட்டும் அப்ளை பண்ணலாம், இல்ல கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். 5 எங்க கொண்டு வந்து 6 இந்த பக்கம் 6 கொண்டு வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஈக்குவேட் பண்ணி எக்ஸ் கண்டுபிடிக்கலாம். இல்ல ஷார்ட்கட்லயும் பண்ணலாம். ஷார்ட்கட் என்ன சொல்லியிருந்தோம்? இந்த நம்பர் 5ஐயும் இதையும் மட்டும் நம்ம என்ன பண்ண போறோம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். 5 5s are 25. இங்க என்னது? 6, இங்க 4. சோ 6 4s are 24. 25 minus 24 என்னது? வெறும் x தான். ஈக்குவல் டு இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா என்ன வரும்? 1ன்னு வருமா? அந்த 1 இந்த நிலையான நம்பரோட மல்டிப்ளை பண்ண போறோம். ஸோ 1 into 5 5. ஸோ எக்ஸோட ஆன்சர் என்னது? 5 அப்படின்னு தெரிஞ்சிச்சு. நமக்கு வேண்டியது 5x plus 4x தானே. இங்க எக்ஸோட ஆன்சர் 5ன்னு பண்ணா என்ன வரும்? 5 5s are 25. இங்க 4 5s are 20. ஸோ ஆன்சர் என்னது? 45 years. எந்த ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க? ஆப்ஷன் பி. புரியுதுங்களா? இதை கிராஸ் மல்டிப்ளை பண்றது போன கிளாஸோடைய கண்டினியூஷன் தான் இந்த ஷார்ட்கட். ஞாபகம் இருக்குங்களா? நீங்க எப்பயும் பண்ணல இந்த ஷார்ட்கட் புரியல அப்படின்னு சொல்லிட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணாலும் உங்களுக்கு அதே x 5 தான் வரும். கிளியரா? அடுத்த கொஸ்டின்குள்ள போலாமா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ராமின் வயது அவரது மகள் நந்தினியின் வயதை போல 7 மடங்கு அப்படின்ட்டாங்க. ராமன் ஆர்னு வச்சுக்கிறேன். அவரோட மகள் பேர் என்ன? நந்தினி. நந்தினியை என்னன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? நந்தினியின் வயதை போல 7 மடங்கு அப்படின்ட்டாங்க. சோ r equal to 7 என்னன்னு எழுதிக்கலாமா? ஓகேவா? இது என்னது? தற்போதைய வயது. ஓகேவா? 5 வருடங்களுக்கு பிறகு இதுல இருந்து இப்ப என்ன ஆகுது? 5 வருஷத்துக்கு அப்புறம் ராமின் வயது மகளின் வயதை போல் 5 மடங்கு அப்படின்ட்டாங்க. 5 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகுது? ராமின் வயது மகளின் வயதை போல் 5 மடங்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. கேட்டு எனில் அவர்களின் தற்போதைய வயதுகள் என்ன? அதாவது பிரசன்ட்ல ராமு நந்தினி இவங்களோட ஏஜ் என்ன, வயது என்னன்னு தான் கேக்குறாங்க. ஓகேவா? இங்க நமக்கு ரேஷியோ ஸ்ட்ரைட்டா கொடுக்கல, ஆனா இன்டைரக்டா கொடுத்துருக்காங்களா? ஒரு ரிலேஷன்ஷிப் மூலமா கொடுத்துருக்காங்களா? இப்ப இதை என்ன பண்ணலாம்? r equal to 7n இருக்கு. சோ n இங்க கொண்டு வந்து r by n equal to 7:1 எழுதலாமா? இங்க என்ன எழுதலாம்? r by n equal to 5:1 எழுதலாம். இப்ப நமக்கு ரேஷியோ கிடைச்சிருச்சா? ஓகேவா? இங்க ராமோட வயது என்னது? 7x பிளஸ் 5 வருஷத்துக்கு அப்புறம் டிவைடட் பை அடுத்து இங்க நந்தினியோடது x பிளஸ் 5 வருஷத்துக்கு அப்புறம் புது ரேஷியோ என்ன ரேஷியோ வருது? 5:1 வருது. ஸோ 5:1 நமக்கு எப்பயும் போல ஃபார்மேட் கிடைச்சிருச்சா? ஷார்ட்கட் அப்ளை பண்ணலாமா? இங்க 1 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 7 இருக்கும். இங்க 5 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். 5x இருக்கும். 7x minus 5x 2x வந்துருமா? கிளியரா? அடுத்து இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்க. 4 அப்படின்னு வரும். அதை இதோட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 4 5s are 20. இப்போ எக்ஸ் என்ன வந்துடும்? 10 அப்படின்னு கிடைச்சிருங்களா? இப்போ எக்ஸ் 10ன்னு கிடைச்சது. யாரோட வயசு? இங்க 7x 1x இதான ஏஜ்ன்னு சொன்னோம். இப்போ எக்ஸ் 10னா நந்தினியோட வயசு என்னது? 10. ராமோட வயசு என்னது? 7 into 10 70. 10,70 அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி. கிளியரா? ஸோ இந்த ரேஷியோவை நமக்கு நேரடியாகவும் கொடுக்கலாம், இல்லை இந்த மாதிரி மறைமுகமாகவும் கொடுக்கலாம். அந்த ரேஷியோவை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியா எக்ஸ் கண்டுபிடிச்சு வயசு என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாங்களா? என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏ என்பவரின் வயது பி யின் வயதை போல 6 மடங்கு அப்படின்ட்டாங்க. ஏன்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களோட வயசு பி யின் வயதை போல 6 மடங்கு. ஏ ஈக்குவல் டு 6 எழுதிக்கலாமா? 4 ஆண்டுகளுக்கு பிறகுட்டாங்க. இதுல இருந்து 4 வருஷத்துக்கு அப்புறம் ஏ என்பவரின் வயது பி யின் வயதை போல 4 மடங்கு. ஏ என்பவரின் வயது பி யின் வயதை போல 4 மடங்கு. ஏ ஈக்குவல் டு 4b எழுதிடலாமா? எனில் அவர்களின் தற்போதைய வயது என்னன்னு கேக்குறாங்க. சோ இந்த ஏ கமா பி உடைய தற்போதைய வயது என்னன்னு கேக்குறாங்க. இப்போ ரேஷியோவா மாத்தினா என்ன வரும்? ஏ ஈக்குவல் டு ஏ பை பி ஈக்குவல் டு 6/1 வருமா?
ஸோ ஏ உடைய வயசு 6x, பி உடைய வயசு x. ஓகேங்களா? ஸோ இதை இப்போ எப்படி எழுதலாம்? 6x + 4, ஓகேவா? 4 வருஷத்துக்கு அப்புறம் டிவைடட் பை பி யோடது x + 4. புது ரேஷியோ என்னவா மாறுதுன்னு பாருங்க. a/b = 4/1 மாறுதா? இதுதான் நம்மளுடைய புது ரேஷியோவா? ஸோ 4/1. இப்போ நம்ம ஷார்ட்கட் அப்ளை பண்ணலாமா? ஃபார்மேட்ல வந்துச்சா? இங்க ஒரு x டேர்ம், இங்க ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் ஃபார்மேட்ல வந்துருச்சு. ஸோ இங்க என்னது? 1 × 6 6, 4 × x 4. ஸோ 6x - 4x 2x வந்துருமா? ஈக்குவல் டு, இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்க, 3. அப்ப x என்னது? 6. நமக்கு யாரோட வயசு கேட்டிருக்காங்க எனில் அவர்களின் தற்போதைய வயது, ரெண்டு பேரோட வயசும் கேட்டிருக்காங்க. ஸோ x 6னா b யோட வயசு 6, a உடைய வயசு 6 × 6 36. 36, 3 6 இயர்ஸ். எந்த ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க? ஆப்ஷன் B ல இருக்கு. கிளியர் தானங்க? கிளியரா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, என்ன கொடுத்திருக்காங்க? அருணின் தற்போதைய வயது அவருடைய தந்தையின் வயதில் பாதியாகும் அப்படின்ட்டாங்க. அருணை ஏன்னு எடுத்துக்கிறேன், தந்தைய ஃபாதர் எஃப்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? அருணின் வயது அவருடைய தந்தையின் வயதில் பாதியாகும். ஓகேவா? a = f/2. ஏன்றது அருண், எஃப்ன்றது ஃபாதர். 12 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்ட்டாங்க. அப்போ இங்க இருந்து 12 ஆண்டுகளுக்கு முன்பு மைனஸ், நம்ம இது வரைக்கும் பார்த்ததுல 4 வருஷத்துக்கு பிறகு, 5 வருஷத்துக்கு பிறகுன்னு பார்த்தோம். அதனால நான் இந்த பக்கம் பிளஸ்ன்னு சொல்லிட்டு போட்டேன். இப்ப என்ன போட்டிருக்காங்க? 12 ஆண்டுகளுக்கு முன்புன்னு போட்டிருக்காங்க. ஸோ பின்னாடி, அதனால நான் இங்க 12 வருஷம், இங்க மைனஸ்ன்னு போட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்போ தந்தையின் வயதானது அருணின் வயதை போல மும்மடங்காக இருந்தது. தந்தையின் வயது எஃப் அருணின் வயதை போல மும்மடங்காக இருந்தது. ஓகேவா? தற்போது தந்தையின் வயது என்னன்னு கேக்குறாங்க. அதாவது இந்த பிரசன்ட்ல ஃபாதரோடைய ஏஜ் என்ன அப்படின்றதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இதை இப்ப ரேஷியோவை மாத்திரம் என்ன வரும்னு சொல்லுங்க. a/f = 1/2ன்னு வரும். அருணுடைய வயசு எக்ஸ்ன்னு வரும், ஃபாதருடைய வயசு என்ன வந்துரும்? 2x வந்துருமா? ஓகேவா? நமக்கு கொஸ்டின்ல இந்த 2x தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. கிளியரா? இப்ப நம்ம எப்பயும் போல ஈக்குவேஷன் எழுதணும்ல, எப்படி எழுதுவோம்னு சொல்லுங்க. இங்க x 12 வருஷத்துக்கு முன்னாடி தான் கேட்டிருக்காங்க. ஸோ x - 12 டிவைடட் பை 2x - 12 ஈக்குவல் டு, இங்க புது ரேஷியோ என்ன நமக்கு தெரியணும். புது ரேஷியோ என்ன வரும்? f/a = 3/1ன்னு வரும். ஓகேவா? f/a = 3/1. ஆனா இங்க பாருங்க, a/f ரேஷியோ தானே எழுதியிருக்கோம். அப்போ இங்கேயும் a/f மாத்தணும். அப்ப a/f மாத்தினா என்ன வரும்? a/f = 1/3ன்னு வந்துருமா? ஓகேவா? மாத்த மறந்துடக்கூடாது. இங்கேயும் a/fனா இங்க a/f தான் இருக்கணும். ஓகேவா? சோ இப்போ இங்க 1/3, அதுதான் இங்க நமக்கு வரக்கூடிய புது ரேஷியோ 1/3. கிளியரா? இப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. இங்க 3xன்னு வரும், இங்க 1 கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 2x. 3x - 2x x. ஓகேவா? அடுத்து இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்க, 2ன்னு வரும். 2 × 12 24. ஓகேவா? நமக்கு ஃபார்மேட்ல இங்க ரெண்டு இடத்துலயும் மைனஸ் இருக்கலாம், இங்க ரெண்டு இடத்துலயும் பிளஸ் இருக்கலாம். மேல பிளஸ் கீழே மைனஸ், கீழே மைனஸ் மேல இருந்தா நம்ம இந்த ஷார்ட்கட்டை அப்ளை பண்ண முடியாது. ஓகேங்களா? நம்ம எப்ப என்ன பண்ணுவோம்? இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். இங்க 3 மல்டிப்ளை பண்ணுவோம், இங்க 1 மல்டிப்ளை பண்ணிட்டு வர ஆன்சர் ரெண்டையும் மைனஸ் பண்ணுவோமா? அதுதான் இங்க எக்ஸ்ன்னு போட்டுக்குவோம். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி 2ன்னு இருக்கும். இதோட கான்ஸ்டன்டா ஒரு நம்பர் மைனஸ் பண்ணி இங்க போடுவோம். x = 24. நமக்கு எக்ஸா கேட்டிருக்காங்க இல்ல, இங்க 2x தான் கேட்டிருக்காங்க. சோ 48 தான் நம்மளுடைய அப்பாவுடைய வயசு. சோ 48 இயர்ஸ். எந்த ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க? ஆப்ஷன் C ல இருக்கு. கிளியரா? ரொம்ப ஈஸி. இந்த ஃபார்மேட்டுக்கு நம்ம மாத்தணும். மாத்திட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஃபார்மேட்டுக்கு மாத்துறப்ப என்ன செக் பண்ணிக்கணும்? ரெண்டு ரேஷியோவும் ஒரே ஃபார்மேட்ல இருக்கா? a/fனா a/f தான், f/a a/, அதாவது ஒரு இடத்துல f/aவும் இன்னொரு இடத்துல a/fவும் இருக்கக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி மாத்திக்கணும். இப்போ முன்னாடி 12 வருஷத்துக்கு முன்னாடின்றதுனால நான் -12ன்னு போட்டிருக்கேன். இதாவது +12 இயர்ஸ், அதாவது 12 வருஷத்துக்கு பிறகு அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா +12ன்னு வரும். சரிங்களா? கிளியரா இருக்கணும். கான்செப்ட் கிளியரா இருந்துச்சு, இந்த ரேஷியோ கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இந்த ஷார்ட்கட்டை ஈஸியா அப்ளை பண்ணிடலாம். நமக்கு ஏஜஸ்க்கு மேக்ஸிமம் குரூப் 4க்கு இவ்வளவுதாங்க கேட்பாங்க. ஸ்ட்ரைட்டா இந்த மாதிரி சிங்கிள் ஸ்டெப்ல போடுற மாதிரி தான் கேட்பாங்க. ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி கேட்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, 10 ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையின் வயது மகனின் வயதை விட 3 மடங்கு அதிகம். 10 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது இப்போ என்னன்னு அவங்க பேசவே இல்லை, அதாவது தற்போதைய வயது பத்தி பேசல, அதனால பிரசன்ட் அப்படியே இருக்கட்டும். சரியா? இதுல இருந்து இப்ப இந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையின் வயது, இங்க 10 ஆண்டுகளுக்கு முன்பு
மைனஸ்ன்னு போட்டுக்கிறேன். என்ன ஆகுது, தந்தையின் வயது மகனின் வயதை விட 3 மடங்கு அதிகம் அப்படின்ட்டாங்க. நான் எஃப் தந்தையின் வயதை எஃப்னு எடுத்துக்கிறேன், சன்னு மகனுடைய இதை வந்து சன்னு அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? 10 ஆண்டுக்கு முன்னாடி என்னது, தந்தையின் வயது எஃப் மகனின் வயதை விட 3 மடங்கு அப்படின்ட்டாங்க. ஸோ எஃப் ஈக்குவல் டு 3s அப்படின்னு எழுதிக்கலாமா? அடுத்த பகுதியில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 10 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது பிரசண்ட பத்தி இங்க பேசல, இங்க 10 ஆண்டுகளுக்கு பிறகு என்ன ஆகுது, தந்தையின் வயது மகனை விட 2 மடங்கு எனில், தந்தையின் வயது எஃப் மகனை போல 2 மடங்கு எனில் எஃப் ஈக்குவல் டு 2s எனில் அவர்களின் தற்போதைய வயது விகிதம் என்ன? இந்த பிரசன்ட்ல ஃபாதர் சன்னுடைய வயது விகிதம் என்ன, ரேஷியோ என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ நம்ம இங்க ஒரு ரேஷியோ இங்க ஒரு ரேஷியோ உருவாக்க முடியும், ஆனா பிரசன்ட பத்தி உருவாக்க முடியாது. இங்க நடுவுல நமக்கு இப்போ 20 இயர்ஸ்னு போடணும். புரியுதுங்களா? இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் 2 ரேஷியோ உருவாக்கும். இங்க என்னது, ஃபாதருக்கும் சன்னுக்கும் இருக்கிற ரேஷியோ என்னது, 3/1. இங்க நமக்கு ஃபாதருக்கும் சன்னுக்கும் இருக்கிற ரேஷியோ என்னது, 2/1. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இங்க வச்சுக்கலாமே, எஃப் ஓடது 3x வச்சுக்கலாம் வயசு, எஸ் உடைய வயசு x அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த 3x பிளஸ் 20 இயர்ஸ்க்கு அப்புறம், ஏன்னா 10 இயர்ஸ்க்கு அப்புறம் பிரசன்ட் வரும், அடுத்த 10 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் இந்த ரேஷியோ வரும். அப்போ மொத்தம் எத்தனை வருஷம், 20 வருஷத்துக்கு அப்புறம். ஸோ பிளஸ் 20 டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 20. இப்போதான் நியூ ரேஷியோ என்னவா மாறுது, 2/1 மாறுது. ஸோ 2/1. ஓகேங்களா? ஸோ 2/1 இப்போ என்ன பண்ணுவோம், எப்பயும் போல கிராஸ் மல்டிப்ளை. 3x into 1 3x தான், x into 2 2x. ஸோ 3x minus 2x xன்னு வரும். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா 1ன்னு வரும். 1 into 20 20. ஸோ எக்ஸோட வேல்யூ 20. டன்னா? இப்போ எக்ஸோட வேல்யூ 20னா இங்க என்னது, சன்னோட இயர்ஸ் வயசு 20, ஃபாதரோட வயசு 20. நமக்கு இந்த வயது விகிதம் கேட்கல, பிரசன்ட்ல தான் வயது விகிதம் கேட்டிருக்காங்க. அப்ப இங்க என்ன பண்ணும், 60 வயசு. 10 வருஷத்துக்கு அப்புறம் ஃபாதரோட வயசு என்ன ஆகும், 70. இங்க 20 வயசு. 10 வருஷத்துக்கு அப்புறம் சன்னோட வயசு என்ன ஆகும், 30. ஸோ 70:30. இது எப்படி ரேஷியோவை மாத்துவோம், 7:3 அப்படின்னு கிடைக்குமா? எந்த ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க, 7:3, ஆப்ஷன் பி. புரியுதுங்களா? நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஆன்சர் கிடைச்சதும் 6:2 3:1 போடுவீங்க. போடக்கூடாது, நமக்கு அது ஆப்ஷன்ல இல்ல, பரவாயில்ல. இதே இது டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினா இருந்ததுன்னா கண்டிப்பா அதுவும் ஒரு ஆப்ஷனா இருந்திருக்கும். தப்பா பண்ணிடுவோம். சரிங்களா? கிளாரிட்டியா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத தெளிவா இருங்க. டன், கிளியர் தானே? இங்க நீங்க 2 விஷயம் நோட் பண்ணும். என்னன்னா, இங்க 10 வருஷம் இங்க 10 வருஷம், டோட்டலா 20 வருஷத்துக்கு அப்புறம்ன்றத இங்க ஒண்ணு நோட் பண்ணும். ரெண்டாவது என்ன, எக்ஸ் கண்டுபிடிச்சதும் இந்த ரேஷியோவை போட்டக்கூடாது, பிரசன்ட்ல தான் கேட்டிருக்காங்க. சோ இவங்களோட வயசை கண்டுபிடிச்சு அதோட ரேஷியோவை போடணும். இந்த 2 விஷயமும் நோட் பண்ணிக்கணும். அடுத்து போலாங்களா? அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. ஒரு நபரின் தற்போதைய வயது அவர் தாயாரின் வயதில் 5/2 மடங்காக உள்ளது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? A person's present age is 2/5 of the age of his mother. Present. இப்போ தற்போதைய நிலைமையை பத்தி தான் பேசுறாங்க. யாரு 2 பேரை பேசுறாங்க, ஒரு பர்சன் அவங்களுடைய அம்மா, 2 பேரை பத்தி பேசுறாங்க. பர்சனை நான் எம்னு வச்சுக்கிறேன், அம்மாவை மதர் எம், சாரி பர்சனை பின்னு வச்சுக்கிறேன், அம்மாவை எம்னு வச்சுக்கிறேன். இப்போ கொஸ்டின்குள்ள போமா. பர்சன்ஸ் பிரசன்ட் ஏஜ் இஸ் 2/5 of his mother. ஒரு நபர் இருக்காங்க, அவங்களுடைய பிரசன்ட் ஏஜ் அம்மா ஏஜை விட 2/5 அப்படின்ட்டாங்க. இதுதான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து என்னது, 8 வருடங்கள் கழித்து அவரின் வயது அவர் தாயாரின் வயதில் பாதியாக உள்ளது. 8 வருடங்கள் கழித்து, பிரசன்ட்ல இருந்து 8 வருஷம் கழிச்சு என்ன ஆகுது, அந்த நபரின் வயது தாயாரின் வயதில் பாதி ஆகிறது. நபரை பீன்னு எடுத்துவோமா, தாயாரின் வயது எம், அதுல நபரோட வயது தாயாரின் வயதை விட பாதி ஆகுது. P = 1/2 m. தாயாரின் தற்போதைய வயது என்ன அப்படின்னு தான் கேக்குறாங்க. இங்க m உடைய வயசு என்னன்னு கேக்குறாங்க. சோ இப்ப ரேஷியோ கண்டுபிடிப்போமா. P/m = 2/5. இப்ப அந்த நபர் பர்சனுடைய வயசு என்ன, 2x, மதருடைய வயசு என்ன, 5x. இந்த 5x தான் என்னன்றத நமக்கு இப்போ கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. கிளியரா? இப்போ இங்க பர்சன் டு மதர் ரேஷியோ என்னவா இருக்கும், விகிதம் பர்சன் டு மதர் 1/2 இருக்குங்களா? இப்ப எப்பயும் போல நம்ம ஈக்குவேஷன் அமைச்சிடலாங்களா? என்ன வரும், 2x. இதுதான் 2x பிளஸ் 8 வருஷம் கழிச்சு, ஸோ 8 டிவைடட் பை 5x பிளஸ் 8 ஈக்குவல் டு புது ரேஷியோ என்னது, 1/2. எப்பயும் போல ஷார்ட்கட் அப்ளை பண்ணிடலாமா? என்ன வரும், இங்க 2 மல்டிப்ளை பண்ணா 2 2s are 4,
இங்க 5 into 1 5. So 5x minus 4x x equal to இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா 1 1 into 8 8. So x ஓட வேல்யூ 8. நமக்கு 5x தான் வேணும். 5 8s are 40. ஓகேவா? ஸோ தாயாரின் வயது 40. எங்க ஆப்ஷன் B ல இருக்கு. கிளியர் தானங்க? புரியுது தானே? ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. முரளியின் தற்போதைய வயது அவருடைய தந்தையின் வயதில் பாதியாகும். பிரசன்ட் தற்போதைய வயதை பத்தி தான் பேசுறாங்க. முரளி எம் அவருடைய வயது என்ன ஆகுது? தந்தையின் வயதில் பாதி ஆகிறது. இதுதான் ஃபர்ஸ்ட். ஓகேவா? அடுத்து 10 ஆண்டுகளுக்கு முன்பு, இதுல இருந்து 10 வருஷத்துக்கு முன்பு தந்தையின் வயதானது முரளியின் வயதை போல் 3 மடங்கு. தந்தையின் வயது எஃப், முரளியின் வயதை போல் என்னது 3 மடங்கு அப்படின்ட்டாங்க. முரளி மற்றும் அவரது தந்தையின் தற்போதைய வயதினை காண்க. இதுல எம் என்ன எஃப் என்னன்னு கேக்குறாங்க. இப்ப இதை ரேஷியோவை எழுதுனா என்ன வரும்? எம் பை எஃப் ஈக்குவல் டு 1/2ன்னு வருமா? முரளியோட ஏஜ் எக்ஸ், ஃபாதரோட ஏஜ் 2x வரும். இது ரெண்டும் தான் இப்ப நமக்கு கொஸ்டின்ல கேக்குறாங்க. ஓகேவா? 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ரேஷியோவா இருக்கு? எஃப் பை எம் ஈக்குவல் டு 3/1 இருக்கு. ஆனா இங்க நம்ம எம் பை எஃப் தான் எழுதியிருக்கோம். ஸோ இதையும் அதை மாதிரி மாத்தணும். எம் பை எஃப் ஈக்குவல் டு 1/3. ஓகேவா? இப்ப எப்பயும் போல ஈக்குவேஷன் எழுதிடலாமா? எக்ஸ் 10 வருஷத்துக்கு முன்னாடி, ஸோ எக்ஸ் மைனஸ் 10 டிவைடட் பை 2x மைனஸ் 10 ஈக்குவல் டு 1/3 அப்படின்னு புதுசா ரேஷியோ எழுதிடலாமா? எக்ஸ் மைனஸ் 10 டிவைடட் பை 2x மைனஸ் 10 ஈக்குவல் டு 1/3. எப்பயும் போல நம்ம ஃபார்மேட்ல வந்துருச்சா? ஃபார்மேட்ல வந்துருச்சா? இங்க மைனஸ், ரெண்டு இடத்துலயும் மைனஸ் மைனஸ் தான் இருக்கு. இங்க கான்ஸ்டன்ட் ஒரே நம்பர் தான் இருக்கு. இங்க ஒரு எக்ஸ் டேர்ம் இருக்கு. இப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்றாமா? இங்க என்ன வரும்? 3xன்னு வரும். இங்க என்னது? 2xன்னு வரும். 3x மைனஸ் 2x x ஈக்குவல் டு, இங்க ரெண்டே டிஃபரன்ஸ் 3 மைனஸ் 2 சாரி 3 மைனஸ் 1 2ன்னு வரும். 2 into 10 20. ஸோ எக்ஸோட வேல்யூ என்னது? 20. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? முரளி ஃபாதர் ரெண்டு பேரோட வயசு கேட்டிருக்காங்க. முரளியோட வயசு 20, ஃபாதரோட வயசு 40. எந்த ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க? ஆப்ஷன் சி. ஓகேவா? கிளியரா? நமக்கு இந்த ஷார்ட்கட்ல என்ன இருக்கணும்னா ஒரு எக்ஸ் டேர்ம் ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம். அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் மேலையும் கீழையும் ஒன்னா தான் இருக்கணும். இங்க மைனஸும் இருக்கலாம் பிளஸும் இருக்கலாம். அதாவது மேல மைனஸ்னா கீழையும் மைனஸ், மேல பிளஸ்னா கீழையும் பிளஸ். அந்த மாதிரி ஃபார்மேட் இருந்தாலே ஸ்ட்ரைட்டா இந்த ஷார்ட்கட்டை நம்ம அப்ளை பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இங்க நமக்கு கிராஸ் மல்டிப்ளை பண்றப்ப 3x இங்க 2xன்னு இருக்கா? இந்த ரெண்டுல எது வேணா பெருசா இருக்கலாம். அது ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணி இங்க அந்த எக்ஸ் டேர்ம் கூட சேர்த்து போட போறோம். அவ்வளவுதான். கிளியருங்களா? நெக்ஸ்ட் போடுமா? நெக்ஸ்ட் சம் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. P மற்றும் Q இன் தற்போதைய வயதுகளின் விகிதம் 2:3. இப்போ தற்போதைய வயது பிரசன்ட் ஏஜ் தான். யார் ரெண்டு பேரும்? P/Q. அவங்களோட தற்போதைய வயது விகிதம் 2:3. மேலும் அவர்கள் வயதுகளின் வித்தியாசம் 8 ஆண்டுகள் எனில், வயது வித்தியாசம் அதாவது PQ ரெண்டு பேரோட வயது வித்தியாசம் இருக்குல்ல, 8 ஆண்டுகள் எனில் P இன் தற்போதைய வயது யாது அப்படின்னு கேக்குறாங்க. P உடைய தற்போதைய வயது அதாவது 2x 3xன்னு இருக்கா? ஸோ இதுல P உடைய 2x அந்த வயசு தான் என்னன்னு கேக்குறாங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே என்ன மெத்தட் அப்படின்னா டிவிஷன் மெத்தட். ரொம்ப சிம்பிளா பார்த்து முடிச்சிட்டோம். சரியா? ஸோ எல்லாமே 10 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல 10 வருஷத்துக்கு அப்புறம் டேட்டா கொடுத்துருப்பாங்க, 2 ரேஷியோ கொடுத்துருப்பாங்க. ஈஸியா வந்து நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். 2 விகிதம் கொடுத்துருப்பாங்க, டேட்டா கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு ஈஸியா பார்த்துட்டோம். இங்க பாருங்களேன், இங்க இந்த சம்முக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கான்செப்ட் மட்டும். ஓகேங்களா? இப்போ பிரசன்ட்ல ஒருத்தருடைய ஏபின்னு 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுப்போம். அவங்களுடைய பிரசன்ட் வயசு 20 40 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த 2 பேருடைய வயச நம்ம கூட்டினா என்ன ஆகும்? 60ன்னு வரும். ஓகேவா? இதுவே இவங்களோட வயசு 5 வருஷத்துக்கு அப்புறம் கூட்டினா என்ன ஆகும்னு சொல்லுங்களேன். 25 45ன்னு இருக்கா? 5 வருஷத்துக்கு அப்புறம்னா 25 45ன்னு வருமா? ஸோ ரெண்டையும் கூட்டினா என்ன ஆகும்? 70 அப்படின்னு கிடைச்சிருமா? ஓகேவா? இப்போ 2 பேரோட வயசை பெருக்கிறோம்னு வைங்க. A into B பெருக்கிறோம்னா இங்க என்ன ஆகும்? 800ன்னு வரும். இங்க மாறும், இங்கேயும் மாறும் தான். 25 75 பெருக்கிறப்போ மாறும். ஆனா ஒண்ணு மட்டும் மாறாம இருக்கும். என்னன்னு சொல்லுங்களேன். இந்த 2 பேருடைய வயது வித்தியாசம் டிஃபரன்ஸ் இருக்குல்ல, அது வந்து மாறாம இருக்கும்.
இப்போ என்ன வித்தியாசம், தற்போதைய வயசுல என்ன வித்தியாசம் இருக்கோ அதே தான் 10 வருஷத்துக்கு முன்னாடியும் அதே வித்தியாசம் இருந்திருக்கும், 10 வருஷத்துக்கு கழிச்சும் அதே வித்தியாசம் இருந்திருக்கும். மடங்குல சொல்றப்ப மாறும், ஓகேங்களா? மடங்குல சொல்றப்ப மாறும், ஆனா வித்தியாசம் டிஃபரன்ஸ்ல சொல்றப்ப மாறாது. இங்க பாருங்க 20 40 இவங்க 2 பேருக்கும் வயது வித்தியாசம் என்னது 20. இது 45 25 இவங்களோட வயது வித்தியாசம் என்னது 5 வருஷம் கழிச்சும் 5 வருஷம் கழிச்சும் வயது வித்தியாசம் அதே தான் இருக்கு. ஓகேவா? A மைனஸ் B உடைய வயது வித்தியாசம் அதே தான் இருக்கு. மடங்குல சொல்றப்போ மாறும், சரிங்களா? ஆனா வயது வித்தியாசம் சொல்றப்போ மாறாது. இப்ப என்ன வயது வித்தியாசம் இருக்கு அதுதான் 10 வருஷத்துக்கு கழிச்சு இருக்க போது, 10 வருஷத்துக்கு முன்னாடியும் அதே வயது வித்தியாசம் தான் இருந்திருக்கும், சரிங்களா? இப்போ எனக்கும் என் சிஸ்டருக்கும் 5 இயர்ஸ் டிஃபரன்ஸ்னு வச்சுக்கலாமே, அது பிறந்ததுல இருந்தே அதே 5 இயர்ஸ் தான் இருக்கும். அதை நீங்க 100 வருஷம் கழிச்சு கேட்டாலும் அந்த டிஃபரன்ஸ் அதே தான் இருக்கும். ஆனா மடங்குல சொல்றப்ப மாறும், சரிங்களா? சோ இப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இது ஒண்ணுதான், வயது வித்தியாசம் மாறாதுன்றது மட்டும். இத பேசிக்கா வச்சுதான் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், இதுக்கப்புறம் வரப்போற சம் எல்லாத்தையுமே நம்ம அணுக போறோம். இப்ப இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க, P மற்றும் Qவின் தற்போதைய வயது விகிதம் 2:3ன்ட்டாங்க. மேலும் அவர்கள் வயதின் வித்தியாசம் 8 ஆண்டுகள் அப்படின்ட்டாங்க. PQ உடைய வயது வித்தியாசம் 8 ஆண்டுகள். P இன் தற்போதைய வயது என்னன்னு கேக்குறாங்க. இப்போ நமக்கு இங்க ரேஷியோ 2:3ன்னு கொடுத்திருக்காங்க, சரியா? இதுல இந்த வித்தியாசம் என்னது, ஒரு பங்கு வித்தியாசம் தான் இங்க 8 அப்படின்னு நமக்கு கொடுத்துட்டாங்க, புரியுதுங்களா? இங்க இவங்களோட ரேஷியோ 2:3. சோ இங்க ரேஷியோ படி எவ்வளவு பங்கு வித்தியாசம் வருது, ஒரு பங்கு வித்தியாசம் வருது. அந்த ஒரு பங்கு வித்தியாசம் தான் 8 வருஷம் அப்படின்றது இங்க நமக்கு தெரியுதா? 2 பேரோட ஏஜ் 8 பங்கு அப்படின்னு தெரிஞ்சிச்சு. இப்போ நமக்கு என்ன கேக்குறாங்க, P உடைய வயசு தான் கேக்குறாங்க. P உடைய வயசு 2x. சோ ஒரு பங்கு 8னா 2 பங்கு என்னது 16. அப்போ P உடைய வயசு என்னது 16 வயசு, அவ்வளவுதான். ஆப்ஷன் ஏ. இது நம்ம ரேஷியோ கணக்குல பார்த்தோம்ல, அமௌண்ட் பிரிச்சு கொடுக்குற சம்ல பார்த்தோமா, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ABCD 4 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு C 4 பேர் இருந்தாங்க, அவங்கள மொத்த அமௌண்ட்டும் மென்ஷன் பண்ணல, ஒருத்தருக்கு எவ்வளவு அமௌண்ட்னு மென்ஷன் பண்ணல. என்ன ஒரே ஒரு டேட்டா தான் கொடுத்திருந்தாங்க, என்ன கொடுத்திருந்தாங்க, D விட Cக்கு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தாங்க. ABC உடைய அந்த பங்கு பிரிக்கப்பட்ட விகிதம் ரேஷியோ கொடுத்திருந்தாங்க. அதுல என்ன கொடுத்திருந்தாங்க, C உடைய பங்கு 2, C உடைய பங்கு 3, D உடைய பங்கு 2ன்னு கொடுத்திருந்தாங்க. சோ இந்த வித்தியாசம், பங்கு வித்தியாசம், ஒரு பங்கு வித்தியாசம் இருக்குல்ல, அதுதான் இந்த 1000 ரூபாய் அப்படின்னு நம்ம போட்டோம். ஒரு சம் ஞாபகம் இருக்கான்னு தெரியல எத்தனை பேருக்குன்னு, நேத்து தான் கிளாஸ்ல பார்த்தோம் ரேஷியோ கிளாஸ்ல, ஓகேவா? அதே கான்செப்ட் தான் இங்க எடுத்துட்டு வந்திருக்கோம், புரியுதுங்களா? ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? இன்னும் 2 கொஸ்டின் போட்டோம்னா இன்னும் கிளாரிட்டியா புரியும். இங்க பாருங்க, P மற்றும் Qவின் தற்போதைய வயது விகிதம் 7:6 அப்படின்ட்டாங்க. P மற்றும் Qவின் தற்போதைய வயது விகிதம் 7:6. P ஐ விட Q 5 ஆண்டுகள் அதிகம் எனில் அப்படின்ட்டாங்க. P ஐ விட Q 5 வருஷம் ஜாஸ்தி அப்படின்னா என்னது, 2 பேருக்கும் இருக்கிற வயது வித்தியாசம் 5 அப்படின்னு அர்த்தமா? சோ P மைனஸ் Q இவங்க 2 பேரோட வயது வித்தியாசம் 5. P மற்றும் Qவின் வயது விகிதம் 5 ஆண்டுகளுக்கு பிறகு எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க. இவங்களுடைய வயது விகிதம் P/Q உடைய வயது விகிதம் 5 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளோன்னு கேக்குறாங்க. இந்த வயது விகிதம் மாறதான் செய்யும், ஆனா இந்த வித்தியாசம் இருக்குல்ல, P மைனஸ் Q ஈக்குவல் டு 5ன்றது அது மாறாது. 5 வருஷத்துக்கு கழிச்சும் என்னவாதான் இருக்கும், இவங்களோட வயது வித்தியாசம் 5ஆ தான் இருக்கும், ஓகேங்களா? இப்ப இங்க பாருங்க 7:6ன்னு இருக்கு. சோ இதுல எத்தனை பங்கு வித்தியாசம் வருது, ஒரு பங்கு, ஒரு பார்ட் வித்தியாசம் வருதா? அந்த ஒரு பார்ட் வித்தியாசம் தான் என்னது நமக்கு 5 வருஷம், ஓகேவா? அந்த ஒரு பார்ட் வித்தியாசம் தான் 5 வருஷம். அப்போ இங்க 7x 7x என்னது 7 5s are 35. அப்ப இங்க 6x என்னது 30 இயர்ஸ். இப்போ Q உடைய வயசு 30, P உடைய வயசு 35. இது எப்போ பிரசன்ட்ல, நமக்கு ஃபியூச்சர்ல தெரிஞ்சாதான் அதை விகிதமா ரேஷியோவை மாத்த முடியும். சோ இப்ப ரெண்டுலயுமே +5 பண்ண போறோம். P ஓட வயசு என்ன வரும், இப்போ 40ன்னு வந்துடும், Q உடைய வயசு 35ன்னு வந்துடும். இவங்க 2 பேருடைய ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. சோ இது 2 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா 8:7 அப்படின்னு கிடைச்சிருமா? சோ 8:7 அந்த ஆப்ஷன்ல இருக்கு, ஆப்ஷன் B-ல இருக்கு. கிளியரா புரிஞ்சிருச்சுங்களா? அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இரு சகோதரர்களின் வயதுகளின் வித்தியாசம் 10 ஆண்டுகள். 10 2 சகோதரர்கள் இருக்காங்க, அதை நான் ABன்னு வச்சுக்கிறேன். அவங்களோட வயது வித்தியாசம் 10 வருஷம்.
15 ஆண்டுகளுக்கு முன்பு மூத்தவரின் வயது 15 ஆண்டுகளுக்கு முன்பு, இதுல இருந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி மூத்தவரின் வயது இளையவரை விட 2 மடங்கு அப்படின்ட்டாங்க. மூத்தோர், ஓகேவா, எல்டர்னு வச்சுக்கிறேன். மூத்தோர், இளையவரை யங்கர், ஒய்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா, ஸோ மூத்தோர், இது என்னது இளையோர், யங்கர் அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்ப என்ன வரும், மூத்தவரின் வயது, மூத்தவரின் வயது உடைய வயசு என்னது, இளையவரை விட 2 மடங்கு அப்படின்ட்டாங்க. ஓகேவா, அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க, சிறியவரின் தற்போதைய வயது என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சிறியவரின் தற்போதைய வயது, அப்போ இங்கேயும் நான் ஏபின்னு எழுதாம இஒய்ன்னு எழுதிக்கிறேன். சரியா, இஒய் ஈக்குவல் டு 10. சிறியவரின் வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. சிறியவர் யங்கர், ஒய் இளையோர், இவங்களோட வயது தான் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சரியா, இப்போ இங்க நமக்கு ஒரு ரேஷியோ கிடைச்சிருக்கா, இ/ஒய். இது என்னது மூத்தோர், இது என்னது இளையோர், இவங்களோட ரேஷியோ என்னது 2/1 அப்படின்னு கிடைச்சிருச்சு. சரியா, 15 வருஷத்துக்கு அப்புறம் புது ரேஷியோ என்னன்னு நமக்கு தெரியாது. கிளியரா, 15 வருஷத்துக்கு அப்புறம் புது ரேஷியோ என்னன்னு தெரியாது. ஆனா இவங்களோட வயது வித்தியாசம் என்னன்னு நமக்கு தெரியுமா, வயது வித்தியாசம் 10 வருஷம். இது தற்போதைய வயது வித்தியாசம் 10 வருஷம்னா 15 வருஷத்துக்கு முன்னாடியும் அதே 10 வருஷம் தான். ஓகேவா, அப்போ இங்க என்னது, 2 பேருடைய எத்தனை பங்கு வித்தியாசம், 1 பங்கு வித்தியாசம். இந்த ஒரு பார்ட் வித்தியாசம், அதுதான் என்னது 10 வருஷம். ஓகேவா, அப்போ எல்டரா இருக்கிறவங்களுடைய வயசு என்னது 2x, 20 வயசு. யங்கரா இருக்கிறவங்களுடைய வயசு என்னது x, 10 years. எப்போ, 12 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா நமக்கு கேட்டிருக்கிறது இளையோருடைய தற்போதைய வயது தான் கேட்டிருக்காங்க. சோ இப்ப என்ன பண்ணும், இந்த 10 வருஷத்துல இருந்து தற்போதைய வயது என்ன வேணும் அப்படின்னா பிளஸ் 15 பண்ணாதானே கிடைக்கும். ஏன்னா இங்க 15 வருஷத்துக்கு முன்னாடிதான் 10 வயசு. சோ பிளஸ் 15 போட்டா இளையோருடைய வயது என்ன வந்துடும், 25 வயசு. எந்த ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க, ஆப்ஷன் ஏல. புரியுதுங்களா, நமக்கு 2 பேரோட வயது வித்தியாசம் 10 வருஷம் கொடுத்துட்டு வயது விகிதம் 15 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துட்டாங்க. நமக்கு இங்க ஒண்ணுதான் தெரிஞ்சிருக்கணும், என்னது 2 பேரோட வயது வித்தியாசம் எப்பயுமே மாறாது. 10 வருஷத்துக்கு முன்னாடினாலும் சரி, 10 வருஷத்துக்கு பின்னாடினாலும் சரி, மாறவே மாறாது அப்படின்ற டேட்டா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இது இந்த டிஃபரன்ஸ் தான் இந்த 10 வருஷம். அதாவது இங்க ரேஷியோல ஒரு டிஃபரன்ஸ் வருது இல்ல, இந்த விகிதத்துல ஒரு வித்தியாசம் வருது இல்ல, அந்த வித்தியாசம் தான் இந்த 10 வருஷம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியா இந்த சம்ம கொண்டு வந்துடலாம். புரியுது தானங்க, அடுத்த சம் போலாங்களா. அடுத்து பாருங்க, 3 நபர்களின் தற்போதைய வயது விகிதங்கள் 4:7:9. 3 பேர் இருக்காங்க, அவங்களுடைய தற்போதைய வயது விகிதம் 4:7:9. 6 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்களின் கூடுதல் 68 அப்படின்ட்டாங்க. 6 வருஷத்துக்கு முன்னாடி, 6 வருஷத்துக்கு முன்னாடி அதனுடைய கூடுதல் 62. ஓகேவா, இப்போ நமக்கு அவர்களின் தற்போதைய வயது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ தற்போதைய வயது விகிதம் 4:7:9 கொடுத்துட்டாங்க. இதை இப்போ வயதா மாத்துறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், காமனா ஏதோ ஒரு எக்ஸ் மல்டிப்ளை ஆயிருக்குன்னு தெரியுமா. சோ அந்த 3 பேருடைய தற்போதைய வயது என்னது 7x, 4x, 9x. ஓகேங்களா, 7x, 4x, 9x. இப்போ 6 வருஷத்துக்கு முன்னாடி கூடுதல் 62 அப்படின்ட்டாங்க. அப்போ இது வந்து தற்போதைய வயதுனா 6 வருஷத்துக்கு முன்னாடி என்ன வயசா இருந்திருக்கும், 6 வருஷத்துக்கு முன்னாடி 4x minus 6, 7x minus 6, 9x minus 6 இருந்திருக்குமா. ஓகேவா, இது தற்போதைய வயதுனா 6 வருஷத்துக்கு முன்னாடி என்னவா இருக்கும், 4x minus 6, 7x minus 6, 9x minus 6 இருக்குமா. இந்த ஸ்டெப்ல யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லைல்ல. இப்போ இந்த 3 பேரோட கூடுதல் தான் என்ன கொடுத்துருக்காங்க, சம்மு தான் என்னன்னு கொடுத்துருக்காங்க, 62ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஈக்குவல் டு 62. சரியா, இப்போ இதுல நமக்கு என்ன கிடைக்கும், எக்ஸ் கிடைச்சிருமா. அந்த எக்ஸ் எடுத்துட்டு வந்து இங்க சப்ஸ்டியூட் பண்ணா தற்போதைய வயது கிடைச்சிருமா. அவ்வளவுதாங்க, ரொம்ப சிம்பிள். கொஸ்டினை புரிஞ்சுக்கிற வரைக்கும் தான் கஷ்டம். இங்க என்ன இருக்கு, 4x, 7x, 11x, ரெண்டையும் ஆட் பண்ணா இங்க 9x. ஸோ மொத்தம் 20x மைனஸ் இங்க என்னது 3r இருக்கு. ஓகேங்களா, 3 6 are 18 ஈக்குவல் டு 62. இந்த 18 இந்த பக்கம் போச்சுன்னா பிளஸ் 18 வருமா. அப்போ 20x ஈக்குவல் டு 18 இருக்கும். இதை 0 0 கேன்சல் ஆயிடும். எக்ஸ் என்னவா இருக்கும் 4 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா, ஸோ எக்ஸ் 4 இருக்கும். இப்போ இங்க எக்ஸ் 4 சப்ஸ்டியூட் பண்ணா என்னது, 4 4s are 16, 7 4s are 28,
9 4 சார் என்னது 36. கிளியரா? இதுதான் இவங்களுடைய தற்போதைய வயது. எந்த ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க, 16 28 36 ஆப்ஷன். ரொம்ப ஈஸி. கிளியரா? சோ சம்ம புரிஞ்சுட்டு எடுத்து எழுதணும் அப்படின்னாலே பாதி வேலை நமக்கு முடிஞ்சிரும். அடுத்த கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, தந்தை மற்றும் மகன்களின் தற்போதைய வயதுகளின் கூடுதல் 60. தந்தை மற்றும் மகன்கள் எத்தனை பேருன்னு சொல்லல, சரியா? மகன்களின் அப்படின்னு இருக்கு. சோ ஒரு மகனா 2 மகனா எதுவுமே சொல்லல. இப்போதைக்கு அவர்களோட கூடுதல் 60ன்னு மட்டும் தெரிஞ்சுப்போம். 6 ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையின் வயது மகனை போல 5 மடங்குகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? இங்க நமக்கு எத்தனை மகன் சொல்லதான் நம்ம இப்போதைக்கு ஒரு மகன் எடுத்துக்கலாம். 6 ஆண்டுகளுக்கு பிறகு மகனின் வயது என்ன, இதுதான் கேள்வி. திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து வாசிப்போமா. சம் ஆஃப் பிரசன்ட் ஏஜஸ் ஆஃப் ஃபாதர் அண்ட் ஹிஸ் சன் இஸ் 60. பிரசன்ட் இப்போ என்னது, ஃபாதர் அண்ட் சன் அவங்களுடைய 2 பேருடைய வயசு கூட்டினா 60 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? அதான ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க, தந்தை மற்றும் மகன்களின் தற்போதைய வயதின் கூடுதல் 60. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, 6 ஆண்டுகளுக்கு முன்பு, பிரசன்ட்ல இருந்து இப்ப 6 வருஷத்துக்கு முன்னாடி தந்தையின் வயது, தந்தை எஃப்னு எடுத்துக்கிட்டேன்னா மகனை போல 5 மடங்கு. சரியா? எஃப் ஈக்குவல் டு 5 இயர்ஸ் எழுதிக்கலாம். 6 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது இங்க இருந்து 6 ஆண்டுகளுக்கு பிறகு யாரோட வயசு கேட்டிருக்காங்க, மகனின் வயது என்ன, இதுதான் வந்து நமக்கு கேள்வியா கேட்டிருக்காங்க. நமக்கு விகிதம் கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல. பிரசன்ட்ல ஒரு டேட்டா கொடுத்துட்டாங்க, பாஸ்ட் அதாவது தற்போதைய டேட்டா ஒண்ணு கொடுத்துட்டாங்க, முன்னாடி பாஸ்ட்ல நடந்த ஒரு டேட்டா கொடுத்துட்டு ஃபியூச்சர்ல ஒருத்தருடைய வயசு என்னன்னு கேக்குறாங்க. இப்ப நமக்கு என்ன தெரியும், என்னெல்லாம் தெரியும்னு சொல்லுங்க. இங்க F/S உடைய ரேஷியோ என்ன இருக்கும், 5/1ன்னு தெரியும். ஓகேங்களா? அப்போ இங்க F உடைய வயசு என்னது 5x வச்சுக்கலாமா, S உடைய வயசு என்னது x. ஓகேவா? இது ஒரு டேட்டா. இப்போ நமக்கு இங்க 6 வருஷம் கழிச்சு கூடுதல் 60ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இங்க இருக்கிற டேட்டாவை இங்க மாத்துறேன். அப்ப என்ன ஆகும், 5x இருக்கிற அப்பாவோட வயசு இங்க என்ன ஆகும், 5x + 6ன்னு மாறுமா 6 வருஷம் கழிச்சு. ஓகேவா? இப்போ சன்னோட வயசு என்னது, இங்க x இருக்கு, 6 வருஷம் கழிச்சு x + 6 இருக்குமா, பிளஸ் x + 6 = 60. ஓகேங்களா? இப்ப இதை ரெண்டையும் ஆட் பண்ணுங்க, 6x + 12 = 60. 6x = 60ல இருந்து 12 போச்சுன்னா 48. சோ x = 8. இப்ப நமக்கு x 8ன்னு கிடைச்சிருச்சு. ஓகேவா? இப்ப x 8ன்னு கிடைச்சிச்சுன்னா அதை கொண்டு நீங்க சப்ஸ்டிடியூட் பண்ணா என்ன கிடைக்கும், சன்னோட வயசு 8 அப்படின்னு கிடைச்சிடும். சன்னோட வயசு 8ன்னு கிடைச்சிடும். எப்போ, இங்க பிரசன்ட்ல இருந்து தற்போதைய வயசுல இருந்து 6 வருஷத்துக்கு முன்னாடி 8. ஆனா அவங்க என்ன கேட்டிருக்காங்க, 6 ஆண்டுகளுக்கு பிறகுன்னு கேட்டிருக்காங்க. சோ இங்க ஒரு 6 வருஷம், இங்க ஒரு 6 வருஷம். சோ மொத்தம் 12 வருஷத்துக்கு அப்புறம் என்னன்னு கேக்குறாங்க. சோ 12 வருஷத்துக்கு அப்புறம் சன்னோட வயசு என்னது 20 வயசு. அவ்வளவுதான். சோ ஆப்ஷன் டி. நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா 6 வருஷத்துக்கு அப்புறம்னா 8 + 6ன்னு போட்டு 14ன்னு போடுவீங்க. போடக்கூடாது. அவங்க பிறகுன்னு கேட்டிருக்காங்க, தற்போதையன்னு கேட்கல. தற்போதையில இருந்து 6 வருஷம் கழிச்சு பிறகு என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ நிறைய பேர் இந்த x 8 எல்லாத்தையும் யோசிச்சு கொண்டு வந்துருவீங்க. இங்க லாஸ்ட்ல பண்றப்போ 12ன்னு போடாம 6ன்னு போட்டுருவீங்க. சரிங்களா? கேர்லெஸ் மிஸ்டேக் விடக்கூடாது. நமக்கு 3 விதமான டேட்டா கொடுத்திருந்தாலும் ஒரு பாஸ்ட்ல இருக்க டேட்டாவை பிரசன்ட்ல கொண்டு வர தெரிஞ்சிருக்கும். அதாவது முந்தைய டேட்டாவை தற்போதைய டேட்டாவை கொண்டு வர தெரிஞ்சிருக்கணும், இல்ல தற்போதைய டேட்டாவை முந்தைய டேட்டாவை மாத்த தெரிஞ்சிருக்கணும். ஒன்னும் பண்ணல, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை வருஷத்துக்கு பின்னாடின்னு பாருங்க, +6 -6 அப்படின்றத மட்டும் போட்டா போதும். அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. கொடுத்துருக்க கொஸ்டினை அப்படியே எழுதியிருக்கோம். இதுல கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு எதுவுமே இல்லை. சரிங்களா? டன். அடுத்து போகுமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஹிதேஷ் இஸ் 40 years old. ஹிதேஷின் வயது 40. ஹிதேஷ்னு ஒருத்தர் இருக்காரு, அவரோட வயது 40. அண்ட் ரோனி இஸ் 60 years. அண்ட் ரோனியின் வயது 60. எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு அவர்களின் வயது விகிதம் 3:5? இதுல இருந்து எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு, இந்த எண்ணு தான் கேட்டிருக்காங்க. எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு அவர்களுடைய வயது விகிதம், ஹிதேஷ் டு ரோனியோடைய வயது விகிதம் 3:5 என இருந்திருக்கும். இங்க நமக்கு எப்பயும் ரேஷியோ கேட்பாங்க. இங்க என்ன கேட்டிருக்காங்க, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாங்க. இப்ப பிரசன்ட்ல என்னது 40.
ஓகேவா? இதுல இருந்து எத்தனை வருஷத்துக்கு முன்னாடின்னு நமக்கு தெரியாது. ஸோ நான் மைனஸ் என்னன்னு வச்சுக்கிறேன். டிவைடட் பை இங்க 60 ரோனியோட வயசு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடின்னு தெரியாது. ஸோ என் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுடைய வயது ரேஷியோ என்னவா இருக்கும்? 3:5 இருக்கும். 3/5 இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்கிறேன். இங்க நம்ம ஷார்ட்கட் அப்ளை பண்ண முடியுமான்னு பாருங்க. முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ் டேர்ம் இருக்கணும், இங்க ஒரு நம்பர் இருக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தோம். இங்க அந்த ஃபார்மேட்ல இல்ல. இங்க எக்ஸ் டேர்மும் இல்ல, இங்க நம்பரும் இல்ல. ஸோ அதனால நம்ம அந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ண முடியாது. சரிங்களா? இப்போ ஃபுல்லா தான் நம்ம என்ன பண்ணணும்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். 5 இங்க கொண்டு வந்தா என்ன வரும்? 5 4s are 20. ஸோ 200 minus 5n equal to 180. அதாவது இந்த 60 அந்த பக்கம் கொண்டு போறேன். 180 minus 3n. சரிங்களா? ஸோ இப்போ இந்த 180 இந்த சைட் கொண்டு வந்தா 200 minus 180 20. இந்த 5n இந்த சைட் கொண்டு போனா என்ன ஆயிடும்? பிளஸ் 5n ஆயிடும். ஈக்குவல் டு 2n. n என்னது? 10 years. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுடைய ரேஷியோ விகிதம் 3:5 இருந்துச்சு? 10 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ ஆப்ஷன் பி. ஓகேங்களா? இந்த கொஸ்டின் நம்மளா ஃப்ரேம் பண்ணதுதான். மேபி கேட்டா கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு இந்த ஷார்ட்கட் அப்ளை பண்ணக்கூடாதுன்றது சொல்றதுக்காக நம்ம ஃப்ரேம் பண்ணோம். சரிங்களா? புரியுது தானே? ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாங்களா? இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வயது கணக்கு, ஏஜஸ் ரிலேட்டட்ல நமக்கு கேட்கக்கூடிய எல்லா கணக்கும் பார்த்துட்டோம். இதை தாண்டி கண்டிப்பா குரூப் 4க்கு உங்களுக்கு ஏஜஸ் கணக்கு வரதுக்கான வாய்ப்பு இல்லை. எங்க ஷார்ட்கட் யூஸ் பண்ணணும், கொஸ்டின்ல இருக்கிற ஃபார்மேட்டை எப்படி டேட்டாவா மாத்தணும், இதை மட்டும் நீங்க கிளியரா தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே ஈஸியா போட்டுரும். அடுத்து பார்க்க போறது என்ன அப்படின்னா மிக்சர், கலவை. அந்த சம் தான் பார்க்க போறோம். இதுல இருந்து குரூப் 4க்கு ரொம்ப 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 கம்மியான கொஸ்டின் தான் கேட்கறாங்க. நம்ம புக்ல இருக்குன்றதுனால நம்ம டாபிக்ஸ் கவர் பண்ணணுன்றதுனால மட்டுமே நம்ம வந்து மிக்சர் அண்ட் அலிகேஷன், கலவை மற்றும் கலப்படம், ஓகேங்களா? இந்த ரெண்டு டாபிக்கையும் நான் பேசிக் மட்டும் சொல்றேன். ஸோ அதை மட்டும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு புரியலனாலும் பெரிய கஷ்டம் எதுவும் இல்லை. மேக்ஸிமம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. முடியலனாலும் இதுல இருந்து ஒரு கேள்வி வேணா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதுக்கு மேல வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஒரு நல்ல டீச்சர் இதை ஸ்கிப் பண்ணுங்கன்னு சொல்லக்கூடாது. இன்கேஸ் புரியலனாலும் நீங்க உங்களை டிமோட்டிவேட் ஆகாம நீங்க கேட்க ட்ரை பண்ணுங்க, புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? கேட்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மின்றதுனால தான் நம்ம சொல்றோம். மேக்ஸிமம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் லைட்டா கன்ஃபியூசிங்கா தான் இருக்கும். புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்டே மேம் சொல்லிட்டாங்க, இதை நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. கண்டிப்பா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாங்களா? என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 60 லிட்டர் கலவையில் பால் மற்றும் தண்ணீரின் விகிதம் 2:1. ஓகேவா? 60 லிட்டர் மொத்த கலவை 60 லிட்டர். இதுல நமக்கு என்னது? பால் மற்றும் தண்ணீர், மில்க், வாட்டர். இதனோட விகிதம் என்னது? 2:1. கொஸ்டின்ல கொடுத்தது தாங்க எடுத்து எழுதிருக்கேன், வேற எதுவுமே பண்ணல. இந்த விகிதம் 1:2 ஆக இருக்க வேண்டும் எனில், இப்போ இந்த 2:1 ரேஷியோவை 1:2 மாத்தணும்னா இருக்க வேண்டும் எனில் கூடுதலாக சேர்க்கக்கூடிய தண்ணீரின் அளவு யாது அப்படின்னு கேக்குறாங்க. இங்க தண்ணீர் என்னது? ஒரு பங்கு தான் இருக்கு, இங்க 2 பங்கு இருக்கா? சோ இப்போ கூடுதலா அடிஷ்னலா எவ்வளவு தண்ணி ஊத்தணும் அப்படின்றதுதான் நம்மளுடைய கேள்வி. அடிஷ்னலா எவ்வளவு தண்ணி ஊத்தணும்? அதுக்கு முதல்ல நம்ம எவ்வளவு தண்ணி ஊத்தணும், நமக்கு முதல்ல இருந்த தண்ணி அளவு தெரியணும் இல்லையா? அதுதான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போறோம். என்ன பண்ண போறோம்? இங்க 2, இங்க 1. அப்போ மொத்தம் எத்தனை பங்கு? 3 பங்கு. 3 பங்கு தான் 60 லிட்டர். அப்போ 2 பங்கு என்னது? 40 லிட்டரா? 3 பங்கு 60 லிட்டர்னா பாக்ஸ்லயே போடுங்களேன். 3 பங்கு 60 லிட்டர். அப்ப 2 பங்கு என்னது? இதை கேன்சல் பண்ணுங்க. 3 வாய்ப்பாலே 20. ஸோ 40 லிட்டர். அப்போ பால் 40 லிட்டர், தண்ணி எவ்வளவு லிட்டர்? 20 லிட்டர். முதல்ல இருந்த கலவையில பால் 40 லிட்டரும் தண்ணி 20 லிட்டரும் இருந்திருக்கு. சரிங்களா? இப்ப என்னது? இந்த கலவையில அப்படியே வச்சுட்டு, அதாவது பால் அப்படியே வச்சுட்டு இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? இத தண்ணியை எக்ஸ்ட்ரா சேர்க்க போறோம். ஓகேவா? எக்ஸ்ட்ரா சேர்த்து என்ன பண்ண போறோம்? கலவைய 1:2 மாத்த போறோம். ஓகேங்களா? அப்போ இங்க ஒரு பங்கு 40 லிட்டர்னு தெரிஞ்சிச்சா? அப்போ இந்த இடத்துல 2 பங்கு வேணும். ஏன்னா 2 பங்கா தானே மாத்த போறோம். இங்க இப்போ ஒரு பங்கு 40ன்னு தெரிஞ்சிச்சு. அப்ப 2 பங்கு என்னது? 80 லிட்டர். ஓகேவா? இப்ப இந்த 80 லிட்டர் தான் ஆன்சரான்னு கேட்டா இல்ல, கூடுதல் எவ்வளவு தண்ணியை ஊத்தணும்னு தான் கேட்டிருக்காங்க. அப்ப இங்க ஏற்கனவே 20 லிட்டர் தண்ணி ஊத்தி இருக்கும். கூடுதல் எவ்வளோ? இங்க 2 மைனஸ் பண்ணா 60 லிட்டர் தண்ணி கூடுதல் ஊத்தணும். அவ்வளவுதாங்க. சரியா? சோ ஆப்ஷன் பி. இந்த கலவை கணக்குக்கெல்லாம் இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஃபார்முலாலாம் இல்லைங்க, நம்மளா புரிஞ்சுக்கிட்டு பண்றதுதான். ஓகேங்களா? விகிதம் அந்த கான்செப்டை புரிஞ்சுட்டு நம்மளா பண்றதுதான். புரியுது தானங்க? கிளியரா?
2:1 இருக்கிற ரேஷியோவை 1:2 மாத்த போறோம். இந்த பால் அப்படியே தான் இருக்கு, 40 லிட்டர் அப்படியே தான் இருக்கு. இப்ப இந்த 40 லிட்டர் ஒரு பங்கா ஆக்கிட்டோம். அப்ப 2 பங்கு தண்ணி ஊத்தணும் இல்லையா? அப்ப எத்தனை லிட்டர் தண்ணி தேவைப்படும்? 80 லிட்டர் தண்ணி தேவைப்படும். அதுல ஏற்கனவே 20 லிட்டர் தண்ணி இருக்கு. சோ எக்ஸ்ட்ரா எவ்வளவு தண்ணி ஊத்தணும்னு தான் கேக்குறாங்க. சோ நான் இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி 60 லிட்டர் தண்ணி அப்படின்னு சொல்றேன். சரிங்களா? கிளியரா? அடுத்த கணக்குள்ள போயிடலாம் தானங்க. 150 கிலோகிராம் கலவையில் பால் மற்றும் நீரின் விகிதம் 27:8 ஆகும். பால் மற்றும் நீரின் விகிதத்தை 3:2 என கொண்டு வர எவ்வளவு நீர் கலவையில் சேர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. போன சம் தான், டேட்டா மட்டும் தான் மாத்திருக்காங்க. புரியுது இல்லைங்களா? என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 105 கிலோகிராம் கலவை இருக்கு. ஓகேங்களா? அந்த கலவையில என்னெல்லாம் இருக்கு? பால் மற்றும் நீர் இருக்கு, மில்க், வாட்டர் இருக்கு. அதனுடைய ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க? 27:8 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ புது ரேஷியோ என்னவா கொண்டு வர போறாங்க? 3:1 அப்படின்ற ரேஷியோக்கு கொண்டு வர போறாங்க. அதுக்கு எவ்வளோ தண்ணி ஆட் பண்ணணும், எக்ஸ்ட்ரா தண்ணி இன்னும் எவ்வளோ ஆட் பண்ணணும் அப்படின்றத வந்து நமக்கு கொஸ்டினா கேட்டிருக்காங்க. மொத்தம் ஃபர்ஸ்ட் எவ்வளவு பால் இருந்தது, எவ்வளவு தண்ணி இருந்ததுன்னு கண்டுபிடிச்சிருமா முதல்ல. இங்க என்னது? டோட்டலா 27 + 8 35 பங்கு. அந்த 35 பங்கு தான் நமக்கு என்னது? 105 கிலோகிராம்னு கொடுத்துட்டாங்க. இப்போ 27 பங்கு எவ்வளோன்னு பார்ப்போம். இப்போ 27 பங்கு எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா பாக்ஸ் மெத்தட்ல போடலாங்களா? இப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணுங்க. 35 டேபிளையும் ஸ்ட்ரைட்டா கேன்சல் பண்ணா 35 × 3 வரும். இப்போ இங்கதான் நமக்கு வேணும். ஸோ டயக்னலா என்ன பண்ணுவோம்? நம்ம மல்டிப்ளை மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ 27 × 3 போட்டா என்ன வரும்? 81 வரும். பால் எவ்வளவு இருக்கு? 81 கிலோ பால் இருக்கு. சரிங்களா? அப்போ 105ல 81 கிலோ பால் இருக்குன்னா மிச்சம் இருக்கிறது எல்லாமே என்னது? நமக்கு தண்ணி தான் இல்லையா? ஸோ அந்த தண்ணி என்னது? 24 கிலோ அப்படின்னு கிடைச்சிடும். 181 போட்டா 24 கிலோன்னு கிடைச்சிடும். இப்போ இத பால் இருக்கு இல்லையா, அதை அப்படியே வச்சுக்க போறாங்க. அதாவது இதுதான் இந்த 3 மடங்கு பால். ஓகேங்களா? புதுசா 3:1 மாத்த போறோம். சோ அந்த 3 மடங்கு பால் தான் 81 கிலோ. அப்போ ஒரு மடங்கு எவ்வளோ அப்படின்னு நமக்கு தெரியணும் இல்லையா? இப்போ 3 மடங்கு 81 கிலோ அப்படின்னா ஒரு மடங்கு எவ்வளோன்னு தெரியும். இதை 3 டேபிள்ல கேன்சல் பண்ணலாங்களா? கேன்சல் பண்ணா என்ன வரும்? 27 வரும். அப்போ ஒரு பங்கு எவ்வளோ? 27 kg அப்படின்னு நமக்கு கிடைக்குங்களா? ஏற்கனவே இங்க எத்தனை கிலோ இருக்கு? 24 கிலோ தண்ணி இருக்கு. இப்போ அடிஷ்னலா ஒரு 3 கிலோ தண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்? இந்த ரேஷியோ நமக்கு வந்துடும். சரிங்களா? புரியுது இல்லையா? சோ இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 20 லிட்டர் கலவையில் பால் மற்றும் நீரின் விகிதம் 5:3 அப்படின்ட்டாங்க. 20 லிட்டர் கலவை இருக்கு. அதுல பால் மற்றும் நீரின் கலவை 5:3. மில்க், வாட்டர் அது ரெண்டோட ரேஷியோ 5:3 அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் 4 லிட்டர் கலவைக்கு மாற்றாக 4 லிட்டர் பால் இதில் கலக்கப்பட்டால் புதிய கலவையில் பால் நீர் விகிதம் கேட்கிறாங்க. இங்க என்ன நடக்குது? இந்த 20 லிட்டர்ல இருந்து 4 லிட்டரை எடுத்துடுறாங்க. சரிங்களா? தெரியாம கொட்டிட்டாங்கன்னு கூட வச்சுக்கோங்களேன். கொட்டிட்டாங்க. சோ 16 லிட்டர் இப்போ அந்த கலவையில இருக்கு. ஓகேங்களா? இதுல இப்ப என்ன பண்ண போறாங்க அப்படின்னா பால் மட்டும் எக்ஸ்ட்ரா இப்போ 4 லிட்டர் ஆட் பண்ண போறாங்க. அப்போ புதுசா வந்திருக்கிற ரேஷியோ, நியூ ரேஷியோ இல்ல புது விகிதம் எவ்வளவு அப்படின்னு தான் கேக்குறாங்க. சரியா? சோ போன கொஸ்டினுக்கு ஒரு சின்ன டிஃபரன்ஸ். போன கொஸ்டின்ல என்னவா இருக்கும்? இந்த 20 லிட்டர் அப்படியே தான் இருக்கும். இது 5:3 இருக்கும். இதை புது ரேஷியோவா நமக்கு கொடுத்துருவாங்க. அடிஷ்னலா எவ்வளவு தண்ணி ஊத்தணும் இல்ல பால் ஊத்தணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா? இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்க வந்து பால் கொட்டிருச்சு. இந்த பால் கொட்டினதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அதாவது கலவையில இருந்த பால் கொட்டிடுச்சு. கொட்டினதுக்கு அப்புறமா நம்ம பால் தண்ணி கலவையா கலந்து ஊத்தாம பால் மட்டும் ஊத்த போறோம். அப்படி ஊத்துனா நம்மளுடைய புது ரேஷியோ என்னன்னு கேக்குறாங்க. இப்ப நம்ம இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இங்க 20 லிட்டர்ல ஒரு ரேஷியோ இருக்கா, 5:3 சொல்லிட்டு. அதுல இருந்து 4 லிட்டர் கொட்டிட்டோம். கொட்டினதுக்கு அப்புறம் மிச்சம் 16 லிட்டர் இருக்கும் இல்லைங்களா? அதோட கலவை ரேஷியோ என்னவா இருக்கும்? இதே 5:3 ரேஷியோ தாங்க இருக்கும். இப்போ நம்ம பால் காய்ச்சிரோம்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ டீ போடுறோம் அப்படின்னா பால் காய்ச்சிரப்ப என்ன பண்ணுவோம்? தண்ணி ஊத்துவோம் பால்ல. இப்போ அந்த பால் பொங்கி வெளியில விழுந்துருச்சு அப்படின்னா உள்ள இருக்க மிச்ச பால்ல என்ன மிக்சர் இருக்கும்? என்ன கலவையில பால் தண்ணி இருக்கும்? ஃபர்ஸ்ட் என்ன கலவையில ஊத்துணுமோ அதே தானே இருக்கும். சோ அவ்வளவுதாங்க. அப்போ இந்த மிக்சர், இந்த விகிதம் அப்படியே தான் இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த 16 லிட்டர்ல எவ்வளவு பால் எவ்வளவு தண்ணின்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போமா? அதாவது இங்க 8 பங்கு இருக்கு. இந்த 8 பங்கு 16 லிட்டர் அப்படின்னா இந்த 5 பங்கு எவ்வளவு வரும் சொல்லுங்க? இங்க கொஸ்டின் மார்க் போடுவோமா? பாக்ஸ் மெத்தட் படி போட்டா இது ரெண்டையும் கேன்சல் பண்ணா 2 அப்படின்னு வரும். சோ கொஸ்டின் மார்க் என்ன வரும்? 10 லிட்டர் அப்படின்னு வரும். இப்போ இந்த 16 லிட்டர்ல நமக்கு எவ்வளவு லிட்டர் பால் இருக்கு? 10 லிட்டர் பால் இருக்கு. அப்போ மிச்சம் எவ்வளவு இருக்கு? 6 லிட்டர் தண்ணி இருக்கு, வாட்டர் இருக்கு. சரிங்களா? இப்போ இந்த 10 லிட்டர்ல என்ன பண்ண போறோம்?
4 லிட்டர் எக்ஸ்ட்ராவா பால் சேர்க்க போறோம். அதுதானே இங்க சொல்லியிருக்காங்க. இதில் 4 லிட்டர் கலவைக்கு மாற்றாக 4 லிட்டர் பால் இதில் கலக்கப்பட்டால் அப்படின்ட்டாங்க. சோ இப்போ இதுல 4 லிட்டர் எக்ஸ்ட்ராவா பால் மட்டும் கலக்க போறோம் அப்படின்னா இப்ப என்ன ஆயிடும், மிக்சர் 14 லிட்டர் இஸ்டு 16 லிட்டர்னு கிடைச்சிருமா? ஓகேங்களா? இதுதான் புது கலவை. இந்த புது கலவையை நம்ம இன்னும் விகிதமா மாத்தல, அப்படியே எவ்வளவு தண்ணி எவ்வளவு பால் இருக்குன்னு அப்படியே எடுத்துதான் எழுதியிருக்கோம். இப்போ இதை ரேஷியோவா மாத்தணும், என்ன பண்ணுவோம், கேன்சல் பண்ணுவோம். 2ஆம் வாய்ப்பாடுல கேன்சல் பண்ணா என்ன வரும், 7ன்னு வரும். 7:3. இதுதான் நம்மளுடைய புது கலவையுடைய ரேஷியோ விகிதம். சரிங்களா? எந்த ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க, ஆப்ஷன் B ல இருக்கு. இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த 20 லிட்டர்ல தெரியாம எவ்வளவு லிட்டர் கீழே கொட்டி இருந்தாலும் நமக்கு இந்த கலவையோடைய ரேஷியோ மாறாம அப்படியே தாங்க இருக்கும். சரிங்களா? அவ்வளவுதான். இந்த கான்செப்ட் மட்டும் புரிஞ்சிருச்சு அப்படின்னா மிச்சதெல்லாம் நம்ம ஈஸியா போட்டுடலாம். எப்பயும் போலதான் 8 பங்கு அப்படின்னா 16 பங்கு. ஸோ 5 பங்கு எவ்வளோ, பால் எவ்வளோ இருக்கு, தண்ணி எவ்வளோ இருக்குன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு அதுல இப்ப எக்ஸ்ட்ரா எவ்வளவு ஊத்துறோம்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா புதுசா வர விகிதம் வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? இன்னொரு சம் பார்த்தா உங்களுக்கு ஈஸியா புரியும். இங்க பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, 28 லிட்டர் கலவையில் பாலும் நீரும் 5:2 என்ற விகிதத்தில் உள்ளன. எத்தனை லிட்டர் கலவை இருக்கு, 28 லிட்டர் கலவை இருக்கு. அதுல பால் மற்றும் நீர், மில்க்கும் வாட்டர் எவ்வளவு ரேஷியோல இருக்கு, 5:2 அப்படின்ற ரேஷியோல இருக்கு. சரிங்களா? அக்கலவையுடன் 2 லிட்டர் நீர் சேர்த்தால் பால் மற்றும் நீரின் புதிய விகிதம் என்னன்னு கேக்குறாங்க. இப்ப இங்க என்ன பண்ண போறாங்க, இங்க ஏற்கனவே இருக்கிற தண்ணியில 2 லிட்டர் தண்ணி எக்ஸ்ட்ராவா ஊத்த போறாங்க. ஊத்துனதுக்கு அப்புறமா புதுசா வரக்கூடிய ரேஷியோ என்னன்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு இனிஷியலா ஒரிஜினலா ஸ்டார்டிங்ல இருந்த ரேஷியோ என்னன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போமா? கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணும், 5 எவ்வளவு தண்ணி எவ்வளவு பால் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஏன்னா ரேஷியோ அவங்க கொடுத்துட்டாங்க. சரிங்களா? சோ இங்க 5:2 மொத்தம் 7 பங்கு. அதுதான் நமக்கு என்னது, 28 லிட்டர். இப்போ 2 லிட்டர் எவ்வளோ, அதாவது 2 பங்கு எவ்வளோ அப்படின்னு தெரியணுமா? சோ 2 பங்கு எவ்வளோ அப்படின்னு பாக்ஸ் மெத்தட்ல போட்டா கேன்சல் பண்ணலாங்களா? 7ஆம் வாய்ப்பாடுல கேன்சல் பண்ணா இங்க 4ன்னு வரும். சோ கொஸ்டின் மார்க் 8 லிட்டர் அப்படின்னு வந்துருமா? அப்போ இந்த 28 லிட்டர் கலவையில தண்ணி எவ்வளவு இருக்கு, 8 லிட்டர் இருக்கு. சரிங்களா? இந்த 8 லிட்டர்ல எக்ஸ்ட்ராவா இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா 2 லிட்டர் சேர்க்க போறோம். சோ புதுசா இருக்கக்கூடிய கலவையில நமக்கு தண்ணி மட்டும் 10 லிட்டர் இருக்கும். இங்க பால் எவ்வளவு இருக்கும்னு சொல்லுங்க, 20 லிட்டர் இருக்கும். சரிங்களா? சோ 20:10 வரும். புதுசா வரக்கூடிய ரேஷியோ என்னது, 2:1. இதுதான் நம்மளுடைய புதுசா வரக்கூடிய ரேஷியோ, பால் மற்றும் நீரின் விகிதம். எந்த ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க, ஆப்ஷன் A. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். சோ இந்த மாதிரி கொஸ்டின் தான் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு. ஒரு பையில் 25 பைசா, 10 பைசா மற்றும் 5 பைசா நாணயங்கள் 1:2:3 என்ற விகிதங்களில் உள்ளது. ரூபாய் 30 மொத்தமாக இருந்தால் 5 பைசா நாணயங்கள் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு மிக்சர் கலவை கணக்குல முக்கியமானது 2ங்க. ஒண்ணு வந்து அந்த பால் நீர் மிக்சர் பார்த்தோம் இல்லையா, கலவை, அந்த கணக்கு ஒண்ணு கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா அலாய் வச்சு கேட்பாங்க, தாமிரம் அந்த மிக்சர் வச்சு கேட்பாங்க. அதுவும் இந்த பால் தயிர் மாதிரியே ஈஸியா அதே கான்செப்ட்ல தான் இருக்கும். அதனாலதான் நம்ம இங்க எடுத்துட்டு வரல. சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க போறது 3வது டைப், என்னன்னா காயின் டைப், நாணயம் டைப். நமக்கு பால் அந்த நீர் மிக்சர் அப்படி இல்லைன்னா நாணயம் கண்டிப்பா நீங்க வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா கடைசி ஒரு 3 வருஷமா வந்து குரூப் 4ல இது ரிலேட்டடா மிக்சர் கணக்கு கேட்கல. ஸோ சப்போஸ் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? இப்போ அந்த பால் கலவை மிக்சருக்கும் இந்த காயினுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் மட்டும் இருக்கும். அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரிமைனிங் ஸ்டெப் எல்லாமே சேமா தான் இருக்கும். சரிங்களா? இப்போ கொஸ்டின் இன்னொரு தடவை வாசிக்கலாங்களா? என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு பையில் 25 பைசா நாணயம், என்னென்ன பைசா நாணயம்லாம் இருக்கு, 25 பைசா, 10 பைசா மற்றும் 5 பைசா நாணயங்கள் இருக்கு. என்ன ரேஷியோல இருக்குன்னு பாருங்க, 1:2:3 அப்படின்ற ரேஷியோல இருக்கு. சரிங்களா? மொத்தமா அதுல எவ்வளோ மதிப்புக்கான காயின் இருக்கு அப்படின்னா 30 ரூபாய் மதிப்புக்கான காயின் இருக்கு. நல்லா பாருங்க, 30 ரூபாய். சரிங்களா? நம்பர் ஆஃப் காயின் கொடுக்கல, 30 ரூபாய் மதிப்பிலான காயின் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 5 பைசா காயின் மட்டும் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்ப நம்ம எப்பயும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்க மொத்தமா எத்தனை பங்கு அப்படின்னு பார்த்துட்டு அதை இந்த மொத்த பங்கோட ஈக்குவேட் பண்ணுவோமா, பாக்ஸ் மெத்தட்குள்ள போடுறப்போ. ஞாபகம் இருக்குங்களா? இங்க பாருங்க, போன சம்லாம் என்ன போட்டோம், இங்க 5:2 இருக்கு. சோ 7 பங்கு 28னா 2 பங்கு என்ன அப்படின்னு போட்டோங்களா? இங்க அது மாதிரி போட முடியாது. அதுதான் டிஃபரன்ஸ். இங்க என்னன்னா 1:2:3 இருக்கு. சோ 7 பங்கு தான் இந்த 30 ரூபாய் அப்படின்னு போட முடியாது. ஏன்னா இது ரூபாயில இருக்கு இல்லைங்களா? சோ என்ன பண்ணணும், இந்த ரேஷியோவோட நம்ம இந்த பைசான்னு இருக்கு இல்லையா, அத நம்ம அந்த பைசாவை ரூபாவா மாத்தி மல்டிப்ளை பண்ணிட்டு இதோட ஈக்குவேட் பண்ணணும். சரிங்களா? இப்ப இது பைசாவா இருக்கு, ரூபாயா மாத்தோம்னா என்னது, டிவைடட் பை 100ன்னு போடுவோமா? சரிங்களா? இப்ப என்னது, இங்க 25 பைசா டிவைடட் பை 100னா 0.25 பைசா இன்டூ 1ன்னு போடுவோம்.
ஓகேங்களா. அடுத்து இங்க என்னது 10 பைசா இருக்கு. 10 பைசா டிவைட் பை 100னா 0.1 பைசான்னு வருமா. 0.1 into 2னா என்னது 0.2 அப்படின்னு கிடைக்கும். இங்க என்னது 5 பைசா அப்படின்னு இருக்கு. 5 டிவைடட் பை 100னா என்ன வரும் 0.05ன்னு வருமா. 0.05 into 3னா என்ன வரும் 0.15 அப்படின்னு வரும். இப்போ இது மூணையும் ஆட் பண்ணுங்க. என்ன வருதுன்னு சொல்லுங்க. ஆட் பண்ணிட்டு 0.6ன்னு வரும். ஆட் பண்ணி பாருங்க 0.6ன்னு வரும். இந்த 0.6 பங்கு தான் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 30 ரூபாயோட நம்ம ஈக்குவேட் பண்ணணும். சரிங்களா. அதுதான் டிஃபரன்ஸ். அடுத்த பாக்ஸ் மெத்தட்ல நம்ம போடுறப்போ நமக்கு இங்க என்ன வேணும். இந்த 3 பங்கு காயின் தானே எவ்வளவுன்னு நமக்கு தெரியணும். சோ இங்க 3ன்னு போட்டு கொஸ்டின் மார்க் போடணும். ஏன் நம்ம இங்க 3ன்னு போடுறோம். இங்க திரும்ப நம்ம 0.05 தானே போடணும். அதாவது இங்க வந்து நமக்கு இந்த 0.15 தானே போடணும். ஏன் இங்க 3ன்னு போடுறீங்க அப்படின்னா நமக்கு கொஸ்டின்ல எத்தனை நம்பர் ஆஃப் காயின் நாணயங்கள் எத்தனைன்னு தான் கேட்டிருக்காங்க. அந்த நாணயங்களுடைய மதிப்பு எவ்வளோன்னு கேட்கல. இங்க நம்ம பேசினது எல்லாமே இங்க நாணயங்களுடைய மதிப்பு 30 ரூபாய். இது நம்பர் ஆஃப் காயின் எத்தனை நமக்கு தெரியுமா. தெரியாது. 30 ரூபாய். இங்கே என்னது நம்ம மதிப்பு பைசாவை ரூபாவை மாத்திட்டு மதிப்பா தான் இங்க போட்டிருக்கோம். சரிங்களா. இங்க நமக்கு என்னது நம்பர்ல போட்டிருக்கோம். சோ நமக்கு வரக்கூடிய ஆன்சரும் நம்பர்ல வரும். எந்த ஆன்சர் நம்பர்ல வரும் 5 பைசா காயின் நம்பர் எத்தனை அப்படின்றது வரும். சரிங்களா. இந்த கிளாரிட்டி மட்டும் இருந்தது அப்படின்னா இந்த சம் ஈஸியா போட்டுடலாங்க. இப்ப பாருங்க எப்பயும் போல பாக்ஸ் மெத்தட்ல போட்டோம் அப்படின்னா இந்த பாயிண்ட ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணுவோமா. ரிமூவ் பண்ணோம்னா என்ன பண்ணுவோம். இங்க ஹரிசாண்டலா இந்த பக்கம் இருக்கிறத நம்ம என்ன பண்ணுவோம் மல்டிப்ளை பை 10ன்னு பண்ணுவோமா. இப்ப பண்ணா என்ன வரும். இங்க மேல 6 இங்க 300 அப்படின்னு வந்துடும். சோ இங்க 3 இங்க கொஸ்டின் மார்க். இப்ப இது ரெண்டையும் கேன்சல் பண்ணுங்க. என்ன வரும் இங்க 100 இங்க 2ன்னு வரும். திரும்ப இது ரெண்டாவது பால் அடிச்சா 50ன்னு வரும். சோ கொஸ்டின் மார்க் என்ன வந்துடும் 150. இப்ப 150ன்னு வந்தது நமக்கு நம்பர் ஆஃப் காயின்ஸ். ஓகேவா. காயினுடைய எண்ணிக்கை எத்தனை எண்ணிக்கை 150 காயின்கள் இருக்கு. அவ்வளவுதாங்க. ஆப்ஷன் சி. இதே இது நமக்கு இந்த கொஸ்டின்ல 5 பைசா காயின் எத்தனைன்னு கேட்காம 10 பைசா காயின் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்களா. இங்க 3க்கு பதிலா என்ன போட்டிருக்கணுங்க 2ன்னு போட்டிருக்கணும். சரியா. இங்க நமக்கு காயினுடைய மதிப்பு கொடுத்ததுனால நம்ம இங்கேயும் என்ன பண்ணிருக்கோம் அப்படியே இந்த 7 பங்குன்னு போடாம அதனுடைய மதிப்பு என்ன அப்படின்றத நம்ம ரூபால மாத்திட்டு போட்டிருக்கோம். அவ்வளவுதாங்க. சரிங்களா. இந்த ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தாங்க. இது மட்டும் பண்ணிட்டீங்க அப்படின்னா காயின் சம்க்கு ஈஸியா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். மேக்சிமம் குரூப் 4ல கலவை சம் வராது. அப்படியே வந்தாலும் நமக்கு என்ன வரும் அப்படின்னா அந்த பால் நீர் மிக்சர் தான் வரும். அதை தாண்டி சப்போஸ் கேட்கணும் ரைட்டா நம்மள வந்து அந்த 1 மார்க் 2 மார்க் ஒரு 2 கொஸ்டின் எங்க இருந்தாவது கேட்பாங்க இல்லையா. யாராலையும் அட்டன் பண்ண முடியாத கொஸ்டின் அந்த மாதிரி கணக்கு கேட்கணும்னு நினைச்சாங்கன்னா குரூப் 4ல இது கேட்கலாம். இது குரூப் 1 குரூப் 2ல கேட்கறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குங்க. ஆனா குரூப் 4ல கேட்கறதுக்கான வாய்ப்பு கம்மி தாங்க. சரிங்களா. அடுத்த கொஸ்டின் போலாங்களா. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது அலிகேஷன் கலப்படம் கணக்கு தான் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா இப்போ 2 வகையான பருப்பு இருக்கும். அந்த 2 வகையான பருப்புக்கும் விலை வேற வேற இருக்கும். இப்போ 2 வகையான பருப்பையும் கலந்து ஒரு ஆவரேஜா ஒரு அமௌண்ட் வச்சு நம்ம வந்து விற்க போறோம். அப்போ எவ்வளவு கலவையில நம்ம அந்த 2 விதமான பருப்பையும் கலக்கணும் அப்படின்ற மாதிரி கேள்விகள் வரலாம். அது பருப்பு மட்டும் இல்ல அரிசி இல்ல டீ இருக்கு இல்லையா டீ தூள் அந்த வெரைட்டி அந்த மாதிரி வித்தியாசமா இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரே ஒரு கான்செப்ட் தாங்க. ரூல் ஆஃப் அலிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். ஓகேங்களா. கலப்படங்களுக்கான ஒரு விதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிம்பிள் அந்த விதியை மட்டும் ஃபாலோ பண்ணீங்கனால ஈஸியா கொண்டு வந்துடலாம். சரிங்களா. இந்த கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. ஒரு மளிகை கடைக்காரர் பருப்பு கிலோ 16.5 ரூபாய்க்கு விற்க 15 ரூபாய் மற்றும் 20 ரூபாய் பருப்பு வகையும் எந்த விகிதத்தில் கலக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எவ்வளவு ரூபாய்க்கு விற்க போறாங்க 16 ரூபாய்க்கு விற்க போறாங்க. சரிங்களா. அதுக்கு எந்த விலையுடைய இருக்கிற பருப்பை வந்து கலக்குறாங்க 15 ரூபாய் இருக்கிற பருப்பையும் 20 ரூபாய் இருக்கிற பருப்பையும் வந்து கலந்து நமக்கு 16 ரூபாய்க்கான விலையில விற்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு இது ரெண்டும் என்ன ரேஷியோல என்ன விகிதத்துல கலந்தா கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சரிங்களா. இப்ப இங்க என்னது 15 ரூபாய் பருப்பையும் 20 ரூபாய் பருப்பையும் மிக்ஸ் பண்ணி 16 ரூபாய்க்கு விற்க போறோம். இப்ப ரூல் ஆஃப் அலிகேஷன் கலப்படம் விதின்னு சொன்னோம்ல அது என்ன அப்படின்னா திரும்ப இங்க 2 கோடு இருக்கா அது மாதிரி இந்த 2 கோடை போடணும். போட்டுட்டு என்ன பண்ணணும்னா இங்க வந்து நம்ம மீன் இல்ல ஆவரேஜ் சராசரி தான் இங்க எழுதணும். இதுக்கும் இங்க நம்ம மிக்ஸ் பண்ண போற இந்த காஸ்ட் பிரைஸ் அப்படின்னு சொல்லுவோமா இல்ல அடக்க விலைன்னு இருக்குல்ல இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி வர்றதை இங்க எழுதணுங்க. மைனஸ் பண்ணா என்ன வரும்னு சொல்லுங்க 3.5ன்னு வருங்களா. இப்ப இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா நமக்கு என்ன வரும்
1.5ன்னு வரும். ஸோ இந்த விகிதத்துல தான் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கலப்படம் செய்ய போறோம். சரிங்களா? இப்போ இந்த 15 ரூபாய் இருக்கிற அந்த பருப்பு வகையை எவ்வளோ ரேஷியோல மிக்ஸ் பண்ண போறோம்? 3.5. 20 ரூபாய் இருக்கிறத எவ்வளோ ரேஷியோல மிக்ஸ் பண்ண போறோம்? 1.5. இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முழு எண்ணா மாற்றணும். ஸோ இங்கே புள்ளி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? மல்டிப்ளை பை 10 பண்ணிட்டு புள்ளியை எடுப்போம் இல்லைங்களா? அதை தான் பண்ண போறோம். பண்ணா என்ன வரும்? மேலையும் கீழையும் நான் என்ன பண்ண போறேன்? மல்டிப்ளை பை 10 பண்ண போறேன். ஸோ 35/15 வரும். 5 வாய்ப்பால் அடிச்சா என்ன வரும்னு சொல்லுங்க? 7:3 வரும். அவ்வளவுதாங்க ஆன்சர். ரொம்ப சிம்பிள். சரிங்களா? இதுதான் இந்த ரூல் ஆஃப் அலிகேஷன். என்ன பண்ணணும்? எந்த வகையை நம்ம கலக்க போறோம்ன்றத மேல எழுதணும். இதனுடைய சராசரி மீனை நடுவில் எழுதணும். எழுதிட்டு இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி இங்கே போட போறோம். இந்த சராசரியையும் இந்த ஒரிஜினலையும் மைனஸ் பண்ணி இங்கே போட்டு இது ரெண்டுடைய ரேஷியோ எடுக்க போறோங்க. அவ்வளவுதாங்க. ரொம்ப சிம்பிள். சரிங்களா? இந்த ரூல் அப்ளை பண்ற மாதிரி தான் உங்களுக்கான கேள்விகள் இருக்கும். இது வரைக்கும் அத மாதிரி உங்களுக்கு கலப்படம் கணக்கும் கேட்டது கிடையாது. குரூப் 1ல தான் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க. அதுவும் குரூப் 1ல ரொம்ப ரேரா தான் வந்து நமக்கு ப்ரிலிம்ஸ்ல கேட்டிருக்காங்க, மெயின்ஸ்ல தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. நம்ம எந்த வகையான கணக்கையும் மிஸ் பண்ணக்கூடாது, எந்த டைப்பையும்ன்றதுனால நம்ம எல்லா டைப்பையுமே சொல்லிடுறோம். நமக்கு மேக்ஸிமம் ஏஜஸ்ல இருந்தா வரும். ஸோ ஏஜஸ் கணக்கை மட்டும் நம்ம சொன்ன அந்த ஷார்ட்கட் மெத்தடை நல்லா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. இது லாஸ்ட் சம். ஸோ இந்த சம் நமக்கு கொஞ்சம் போன சம்மை விட கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். நமக்கு என்னன்னா லாப நட்ட கணக்கு இருக்கு இல்லையா, அதுவும் சேர்ந்து லைட்டா பண்ற மாதிரி இருக்கும். இந்த சம் என்னன்னு பார்த்துலாம். இதோட நம்ம இன்னைக்கான கிளாஸஸை வைண்ட் அப் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நம்ம என்னன்னா ஹோம்ஒர்க் கொடுக்கல. ஏன் கொடுக்கல அப்படின்னா நம்மளே மேக்ஸிமம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை கவர் பண்ணிட்டோம். புக்ஸ்லயும் இந்த டாபிக்ல கம்மியா தான் இருந்துச்சு. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணல அப்படின்னா ஹோம்ஒர்க் கொடுக்கல. உங்களுக்கான இன்னைக்கான டாஸ்க் என்ன அப்படின்னா நம்ம ஏற்கனவே போட்ட சம்ஸை நீங்க திரும்ப போடுங்க. போட்டுட்டு உங்களுக்கு அடிஷனலா சம் வேணும் அப்படின்னா மிஷன் 100ல இருக்க ஏஜ் மிக்சர் அதையும் ஒரு கிளான்ஸ் கடகடன்னு பாத்துருங்க வீடியோஸ். சரிங்களா? ஸோ அதை பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேஷியோ ஏஜஸ் எல்லா சம்ஸும் முடிஞ்சிடும். இந்த வீக் வந்து உங்களுக்கு டெஸ்ட் சாட்டர்டே இல்லாமல் ஃப்ரைடே நைட்டே ஓப்பன் ஆகிடும். சரிங்களா? மண்டே டு ஃப்ரைடேக்கான சிலபஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரைடே நைட்டே ஓப்பன் ஆகிடும். டெஸ்ட் எல்லாரும் மறக்காம அட்டன் பண்ணுங்க. சண்டே லைவ் இருக்கும். சண்டே லைவ் மறக்காம வாங்க. நீங்க நம்ம கொடுத்த சம்ஸ் தான் இல்லை, நீங்க வேற சம்ஸ் பார்த்துட்டு வந்து உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் அதையும் நீங்க லைவ் சேட்ல பார்க்கலாம். லைவ் சேட்ல மோஸ்ட்லி இன்டராக்டிவா இருக்க ட்ரை பண்ணுங்க. அப்பதான் மேக்ஸ் கிளாஸ்க்கு நீங்க கேட்குற டவுட்ஸ் நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கும் தெரியும். நீங்க எப்படி யோசிக்கிறீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சாதான் அதுக்கேற்ற மாதிரி நம்மளாலையும் கிளாஸஸை மாத்திக்கணும் அப்படின்ற, அதாவது கிளாஸ் எடுக்கிற முறையை மாத்திக்கணும் அப்படின்னா நமக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ தட் உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ நோக்கம் ஆப் யாரும் டவுன்லோட் பண்ணா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுல தான் நம்ம வந்து வீக்லி டெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம கொஸ்டின்ல போயிடலாம். இந்த கொஸ்டினோட நம்ம இந்த செஷனை வைண்ட் அப் பண்ணிக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ரூபாய் 9 விலையிலான எத்தனை கிலோ சர்க்கரை ரூபாய் 7 விலையிலான 27 கிலோ சர்க்கரையோடு கலந்தால் கலவையை 1 கிலோவுக்கு 9.24க்கு விற்பதன் மூலம் 10% லாபம் கிடைக்கும். கேள்வியே கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கு இல்லைங்க? அதை நம்ம டேட்டாவை மாத்திட்டா கரெக்டா இருக்கும். இங்க பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க. ரூபாய் 9 விலையிலான எத்தனை கிலோ சர்க்கரை, 9 ரூபாய்க்கு ஏதோ ஒரு சர்க்கரை இருக்குங்க, அதை எத்தனை கிலோ மிக்ஸ் பண்றாங்கன்னு நமக்கு தெரியலங்க. சரிங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்க. ரூபாய் 7 விலையிலான 27 கிலோ சர்க்கரை கலந்தால், அதாவது ரூபாய் 7ல ஒரு வகையான சர்க்கரை இருக்குங்க, அதை எவ்வளவு கிலோ கலக்குறாங்க? 27 கிலோ கலக்குறாங்க. கலந்தா இப்ப அதை எவ்வளவுக்கு விற்கிறாங்கன்னு பாப்போங்களா? கலவையை 1 கிலோ ரூபாய் 9.24க்கு விற்பதன் மூலம், அதாவது செல்லிங் பிரைஸ் விற்பதன் மூலம் எவ்வளோ? 9.24க்கு விற்பதன் மூலம் எவ்வளோ லாபம் வருது? கெயின் 10% லாபம் வருது. ஓகேங்களா? இப்ப என்ன கேக்குறாங்க, இந்த 9 ரூபாய் சுகர் இருக்கு இல்லைங்க, அதை எவ்வளவு கேஜி மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ இது என்னது, நமக்கு இங்க கொடுத்துருக்க ரூபாய் 9, 7 எல்லாம் வந்து நம்மளுடைய காஸ்ட் பிரைஸ், எந்த விலைக்கு வந்து நம்ம வாங்கியிருக்கோம் அந்த அடக்க விலை தான் அங்க கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ரூல் ஆஃப் அலிகேஷன் படி இங்க சராசரி இல்ல மீன் போடுறப்ப நம்ம என்ன போடணும்? காஸ்ட் பிரைஸ் ஆஃப் மிக்சர் அதுதான் போடணும். ஆனா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? செல்லிங் பிரைஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. காஸ்ட் பிரைஸ் நமக்கு கொடுக்கல. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நம்ம காஸ்ட் பிரைஸ் அடக்க விலையை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ நமக்கு கெயின் 10% இல்ல லாஸ் 10% அப்படின்னு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? காஸ்ட் பிரைஸ் இருக்கும். அந்த காஸ்ட் பிரைஸோட கெயின் அப்படின்னா 10 பிளஸ் 10 போடுவோம். 100 பிளஸ் 10 110 டிவைடட் பை 100 அப்படின்னு போட்டா நமக்கு என்ன கிடைக்கும்? செல்லிங் பிரைஸ் கிடைக்கும். சரிங்களா? எப்பயுமே நம்ம இந்த கெயின் லாஸ் எல்லாத்தையும் காஸ்ட் பிரைஸ்ல தான் போடணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோமா? இங்க நமக்கு காஸ்ட் பிரைஸ் தான் தெரியாது, செல்லிங் பிரைஸ் தெரியும். ஸோ என்ன பண்ணணும்? செல்லிங் பிரைஸ் 9.24 ஈக்குவல் டு காஸ்ட் பிரைஸ் நமக்கு தெரியாது இல்லைங்களா? ஸோ அந்த காஸ்ட் பிரைஸ் அப்படியே வச்சுக்கணும்.
இன்ட்டு 110/100 அப்படின்னு இருக்கும். ஸோ இதுல இருந்து நம்ம காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிச்சிட்டாங்களா? அடக்க விலை என்னன்ட்டு. அடக்க விலை இங்க 100 மேல போயிடுமா? ஸோ நான் அப்படியே மல்டிப்ளை பண்ணி போடுறேன். 924/110 இருக்கும். இதை நீங்க டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணா 8 புள்ளி சம்திங்ல ஆன்சர் வருங்க. சரிங்களா? எவ்வளவு வருதுன்னு பாக்கலாங்களா? என்ன வருது? 8.4 அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். நமக்கு என்னது ஃபர்ஸ்ட் 7 கிலோல எவ்வளவு கிலோ சர்க்கரை மிக்ஸ் பண்றாங்க அப்படின்றது தானே நமக்கு கேள்வியா இருந்துச்சு. சாரி, 9 கிலோல எவ்வளவு கிலோ சர்க்கரை மிக்ஸ் பண்றாங்கன்றதுதான் கேள்வியா இருந்துச்சு. ஸோ இங்கதான் நமக்கு தெரியாது. இது எத்தனை கிலோன்னு நமக்கு தெரியும்? 27 கிலோன்னு தெரியும். இங்க நமக்கு மீன் பிரைஸும் இப்பதான் கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா? 8.4ன்னு சொல்லிட்டு இப்ப ரூல் ஆஃப் அலிகேஷன் அப்படியே அப்ளை பண்ணலாங்களா? அப்ளை பண்ணா என்ன வரும்? 7, அதாவது 8.4 மைனஸ் 7னா 1.4ன்னு வரும். 9 மைனஸ் 8.4னா 0.6ன்னு வரும். சரிங்களா? இப்போ விகிதம் கிடைச்சிருமா? எவ்வளவு ரேஷியோல மிக்ஸ் பண்றோம்னு சொல்லிட்டு கிடைச்சிருமா? எவ்வளவு ரேஷியோல? 1.4/0.6 ரேஷியோல. இதை நம்ம முழு என்ன மாத்தோம்னா மல்டிப்ளை பை 10 பண்ணிக்கலாங்களா? ஸோ 14/6ன்னு வரும். ஸோ 7/3 ரேஷியோ அப்படின்னு நமக்கு கிடைச்சிரும். சரிங்களா? இந்த 7 பங்கு தான் என்னன்னு நமக்கு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க, இந்த 1.4 இருக்கா, அதுதான் நமக்கு இப்ப 7 மாறி நிக்குது. சோ அதுதான் எவ்வளவு கேஜி மிக்ஸ் பண்ணணும்னு நமக்கு தெரியாது. ஆனா இங்க 3 பங்கு இருக்குல்ல, இதுதானே இந்த 0.6 தான் இப்ப நமக்கு 3ஆ மாறி இருக்கு. அந்த 3 பங்கு தான் நமக்கு 27 கிலோன்னு தெரிஞ்சிருச்சு. சரிங்களா? இப்ப என்னது, நமக்கு 7 பங்கு எவ்வளோன்னு தெரியாது, 3 பங்கு 27 கிலோன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப பாக்ஸ் மெத்தட் போடலாங்களா? போட்டா என்ன வரும்? இது ரெண்டையும் கேன்சல் பண்ணா 9 வரும். ஸோ 9 7s 63 kg. எவ்வளோ பங்கு மிக்ஸ் பண்ணணும்? 63 கிலோ மிக்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? இங்க அதே தான் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா விகித சமம் யூஸ் பண்ணி போட்டிருக்காங்க. நம்ம அங்க பாக்ஸ் மெத்தட் போட்டோம், இங்க விகித சமம் யூஸ் பண்ணி போட்டுருக்காங்க. இந்த 7 கிலோ தான், அதாவது இந்த 7 பங்கு தான் எவ்வளோன்னு தெரியாது, எக்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. இந்த 3 பங்கு தான் 27ன்னு தெரியும். ஸோ ஈக்குவலன்ட் ரேஷியோ இல்ல விகித சமம் இருக்கு இல்லையா, அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி இங்க போட்டிருக்காங்க. நீங்க இதுவும் போட்டுக்கலாம், இல்லைன்னா இந்த பாக்ஸ் மெத்தடும் போட்டுக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அது மட்டும் பாருங்க. இந்த சம்மா புரிஞ்சுக்க மட்டும் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நமக்கு 2 டாபிக்கே கலந்த மாதிரி ஒரு சம் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதனால புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. புரிஞ்சுக்க ட்ரை பண்ணாலும் சப்போஸ் புரியல அப்படின்னா டிமோட்டிவேட் ஆகி இந்த மாதிரி கணக்கெல்லாம் கேட்டால் நம்ம என்ன பண்ணுவோம், பதட்டப்படாம ஃபர்ஸ்ட் நமக்கு முக்கியமான, அதாவது கணக்கு வராதவங்களுக்காக சொல்றேன், முக்கியமா கேட்கக்கூடிய ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய பகுதி எல்லாத்தையும் முடிச்சுட்டு இந்த மாதிரி நமக்கு ரேரா கேட்கக்கூடிய பகுதிக்கு வரலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மென்சுரேஷன், அளவியல் தான் பார்க்க போறோம். அதை நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். அதை நம்ம டீட்டெயிலா பார்த்துக்கலாம். சரிங்களா? இன்னைக்கு கிளாஸ் நம்ம இதோட வைண்ட் அப் பண்றோம். உங்களுக்கு டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.